தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. சொல்விற்பனமும் சொல்விற்பனமும் அவதானமும் கல்வி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். நளிநாசனம் சேர் செல்விக்கும் அரிது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெரும் செல்வப் பேரே சகலகலா வல்லியே. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்தனுடைய திருவருளாலும் திருவேங்கட பெருமானுடைய கருணா கடாட்சத்தாலும் இந்த தலத்திலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற திருமுறைகள் ஓதுதலும் ஓதுவித்தலும் கேட்டலும் சிறப்பாக நடைபெறுவதற்காக அரும்பாடுபட்டு வருகின்ற என்னுடைய இனிய நண்பர் ஞானம் ஐயா அவருடைய திருவடியை வணங்கி மகிழ்கிறேன். அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த சிவ வேள்வியானது சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களையும் அடியார் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். பெருமக்களே, நேற்றைய தினம் 11வது தலத்தை பற்றி நாம் பார்த்தோம். 1ஆம் திருமுறை நட்டப்பாடை என்கின்ற பண்ணுக்குரியதிலே 13வது தலம் இது 11 பார்த்தோம். 12வது தலம் ஏற்கனவே பேராசிரியர் அவர்கள் இங்கே சொல்லியிருக்கிறார் என்று நமக்கு கணக்கிட்டு கூறியிருக்கின்ற காரணத்தினாலே அந்த 12ஐ தவிர்த்து 13வது பதிகமாக இருக்கின்ற திருவியலூர் என்கின்ற தலத்தை இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கிறோம். பெருமக்களே, திருவியலூர் என்கின்ற தலத்திற்கு பெருமான் அங்கே சென்று அங்கே பெருமானை தரிசனம், நேற்று பதிகத்தை பார்க்கிற போது அங்கே சென்று ஞானசம்பந்த பெருமான் அந்த தலத்திலே வணங்கி அங்கே என்ன பாடினார் என்பதை சேக்கிழார் அந்த பதிகத்தோடு சொல்லியிருக்கிறார். பல இடங்களிலே ஞானசம்பந்த பெருமான் இடையிலே இருக்கின்ற தலங்களை எல்லாம் அப்படியே தரிசித்து எம்பெருமான் உரைகின்ற தலங்களெல்லாம் தரிசனம் செய்து செல்லுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டே வருவாங்க. சரி, அப்படி செல்லுகின்ற போது இடையிலே இருக்கின்ற தலங்கள் எது என்பதை ஒரு ஆய்வு செய்து எந்த ஊருக்கும் இடையிலே திருஞான சம்பந்த பெருமான் பயணம் செய்கிற போது இடையிலே இருந்த தலங்கள் எவை என்பதையெல்லாம் மிக நுணுக்கமாக பெரிய புராணத்தை நமக்கு உரைநடையாக கொடுத்தவர்கள் மிக சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க. சீக்கியார் கொடுத்துருக்காரு. இன்னும் யாத்திரை வழியிலே பெரிய புராணம் என்று நம்ம தட் இஸ் யாழ்ப்பாணம் நல்லூரை சேர்ந்தவர் அருமையாக வசனமாகவே எழுதியிருக்கிறார். அவர் எழுதுகிற போது ஒவ்வொரு ஊருக்கும் நடுவில் அந்த ஊரில் போனார், என்ன பதிகம் பாடினார் என்பதை ஒரு பதிகம் ஒரே ஒரு பாடல் மட்டும் அந்த தலத்துக்கு, மீதி எல்லாம் வசனம். அந்த வசனங்கள் பெரும்பாலும் சேக்கிழாருடைய அடி ஒட்டி இருக்கிறது. ரொம்ப நாளாக இருந்தது அந்த பொண்ணுங்கிட்ட. நான் ஒரு பெரிய டைரியில் எழுதிட்டே வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 34 நாயன்மாருடைய வரலாறுகளை அவர் மூலமாக அப்படியே எழுதிட்டு வந்தேன். எனக்கு என்னென்னா எந்த இடத்துல போனார், எந்த பதிகம் பாண்டான்னு தெரியணுன்றதுனால சொற்பொழி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கணும். ஆனால் சில இடங்களில் அவர் வருகிற போது குறிப்பாக எழுதியிருக்காரு, இந்த தலத்திற்கும் வருகிற இடத்திலே இந்த பதிகத்தை பாடினார் என்று வரவில்லை, அங்கே இருந்த தலங்கள் இவையாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அந்த அளவுக்கு நுணுகி ஆராய்ந்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த தலம் எந்த தலத்துக்கு நடுவில் வருதுன்றதை நம்ம இன்னைக்கு பெரிய புராணத்தில் நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இப்பொழுது பதிகம் எந்த சூழ்நிலைன்னு பார்க்கலாம். திருமங்கலக்குடியை வணங்குகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். திருமங்கலக்குடியை வணங்கி அங்கிருந்து வருகிறவர் திருவியலூருக்கு எழுந்தருள்கிறார். திருவியலூரில் இருக்கின்ற இறைவனை வணங்கி குரவம் கமழ் என்கின்ற ஒரு அருமான திருவியலூர் பதிகம், குரவம் கமழ் என்கின்ற ஒரு பதிகம் இப்போ நம்ம படிக்க போகிறோம். அதில் இன்னிசை கூடுகின்ற இந்த பதிகத்தை சாத்த இறைவன் அவருக்கு அருளார் திருக்கோலம் காட்டி அருளினார். இந்த பதிகத்தை சாத்தும்படி அவர் உள்ளத்திலே உணர்வு மேலிடும்படியாக பெருமான் அதற்கு ஏற்ற அருள் பொதிந்த திருக்கோலத்தை காட்டி அணுகிறார். பிள்ளையார் வணங்கி உய்ந்தார். இதனை பிள்ளையார் இப்பதிகத்தினுடைய 5ஆம் பாட்டிலே இருக்கிறார். இந்த பதிகத்திலேயே 2 இடங்களில் 5வது பாடலிலும் 9வது பாடலிலும் இந்த இடத்திலே பெருமான் எனக்கு தரிசனத்தை கொடுத்தார் என்கின்ற ஒரு குறிப்பை அவர் பதிகத்திலேயே காட்டியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். நம்ம பதிகத்தில் வரும்போது பார்க்கலாம். கண்ணார்தரும் உருவாகிய
என்று கண் ஆர்தரும் உரு ஆகிய கடவுள் என்று 5வது பாட்டிலேயும், 9வது பாட்டிலே உருவம் விளம்பட்டு அருள் செய்தான், உருவம் விளம்பட்டு அருள் செய்தான் என்கின்ற குறிப்பை 9வது பாட்டிலே கொடுக்கிறார் என்கின்ற குறிப்பிலே தருகிறார். இந்த பதிக குறிப்பிலே அவர் தருகிறார் என்கின்ற செய்தி நமக்கு பதிக வரலாறு எழுதிய நம்முடைய இந்த 1வது திருமுறைக்கு எழுதி தண்டபாணி தேசிகரையே அந்த குறிப்பை கொடுத்துருக்காங்க. அவங்க அப்படியே அந்த சேக்கிழாரை கற்று கூட மாறுபடாமல் அவ்வளோ அப்படியே தொடர்ந்து அதை பயன்படுத்தி வருகிறார்கள் என்பது தான் மிக மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் அதை பாருங்கள், பெரிய புராணத்தில் இந்த செய்தியை குறிக்கிற பாடல் 2140வது பாடல், திருஞான சம்பந்தருடைய வரலாற்றிலே 242வது பாடல். இங்கே பாருங்கள், அத்திரு பதி பணிந்து அகன்று போய நல் கைத்தலத்தவர் பதி பிறவும் கைதொழுது முத்தமிழ் விரகராம் முதல்வர் நன்னினார் செய்தலை பணிலம் முத்துயீனும் சேஞ்சலூர். இங்கே அத்தலம் அத்திருப்பதி பணிந்து என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த திருப்பதி தான் அவர் அப்பொழுது திருமங்கலக்குடியிலே வணக்கம் செய்து வழிபாடு செய்து இருந்தார். அங்கே பெருமானை வணங்கினார். அந்த திருப்பதி என்பது திருமங்கலக்குடி. திருமங்கலக்குடியிலே இருந்து அகன்று பயணம் மேற்கொண்டு அடியார் பெருமக்கள் சூழ போய் அனல் கைத்தலத்தவர், அங்கே இருக்கின்ற தலங்களிலே பதிகங்கள் அவர் என்ன பாருங்க, ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமானுடைய தலங்கள் முழுவதையுமே தான் தரிசனம் செய்திருக்கிறார் என்பதற்காக சிவபெருமானுக்கும் அடையாளமாக ஒன்று சொன்னார். அதான் அடையாளம் தான் சொல்லிருக்கிறார். அனல் கை தலத்தவர், அனலை கையிலே ஏந்தியவராக இருக்கின்ற பெருமான், அனல் கைத்தலத்தவர் பதி என்கின்ற தலங்கள் எல்லாம் பிறவும் கை தொழுது. இப்போ நமக்கு இந்த தான் பதி பிறவும் கை தொழுது என்று சொல்கிறார் இல்லையா. இந்த 2 ஊர்களுக்கு இடையிலே இருக்கிற ஊரை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இந்த தலம் வருகிறது என்பதை ஒரே ஆசிரியர்கள் கண்டுபிடிச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ணிடுறாங்க. கை தொழுது முத்தமிழ் விரகராம் முதல்வர் நன்னினார் செய்தலை பணிலம் முத்து ஈனும் சேஞ்சலூர். என்ன பாருங்க, இதுக்கு வேற விளக்கம் சொல்லியிருந்தா பெருசாக. செய்தலை என்றால் செய் என்பது நன்செய் நிலங்களிலே அவங்க இருக்கிற தலைப்பகுதியிலே அந்த வாய்க்கால்களிலே முத்து ஈனும், பணிலம் முத்து ஈனும் என்றால், பணிலம் என்றால் சங்குகள், சங்குகள் முத்தை ஈர்க்கின்ற அளவுக்கு சிறப்பாக நீர்வளம் பொருந்தியதாக இருக்கின்றது. மடையில் வாழை பாய மாதரான் பாருங்க. அது மாதிரி அந்த அருமையான கற்பனையெல்லாம் கற்பனையாக இல்லை, உள்ள செய்திகளை எல்லாம் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்கின்ற அந்த தலத்தினுடைய பெருமான் வீட்டு இருக்கின்ற தலம், இவரெல்லாம் வருவதற்கு வாய்ப்பாக இருந்த தலம் எல்லாம் சிறப்பாக அந்த காலத்தில் இருந்தது. எல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னே. இப்போ அது மாதிரி இல்லை. பதிபிறவும் கைதொழும் முதல்வர் என்கின்ற அந்த செய்தியைத்தான் இங்கே அவர் எந்த ஊரெல்லாம் இருக்கிறது, அங்கே இடையில் இருந்த ஊர் எதுனாக்கா திருப்புறம்பயம், திருச்சேஞ்சலூர், அதுக்கப்புறம் திருவியலூர் என்கின்ற இந்த தலங்களெல்லாம் இருந்தது. திருந்து தேவன்குடி என்பதும் பெரிய புராண உரையின் மூலம் தெரிய வருகிறது. இதெல்லாம் குறுக்க இருந்த இந்த தலங்கள், இந்த தலங்கள் எல்லாம் ஒரு வழிபாடு. அவங்க எந்த அளவுக்கு டீப்பாக அந்த பயணம் செஞ்ச இடம் இவங்க தான் குறுக்க இருக்கிறது, என்ன தலங்கள் இருக்கிறது, அதில் பாடல் பெற்ற தலங்கள் எது என்பதை எல்லாம் கணக்கு பண்ணி கரெக்டாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த ஊர் திருவியலூர்னு சொன்னோம்னாக்க சில பேர் கிடைக்காது. நாங்கள்லாம் டூர் போகிற போது பார்ப்போம், அந்த ஊரை போய் கேட்டாக்க எதுவும் சொல்ல முடியாது. திருவிசலூர், விசலூர்னாக டக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. அந்த ஊர் இப்பொழுது விசலூர், இன்னும் சொல்லலாம் விசயநல்லூர், விசலூர் விசயநல்லூர் என்கின்ற பெயர்களிலே இருக்கிறது. எங்கன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்குது. கும்பகோணத்தில் போய் ஹால்ட் பண்ணாங்க ஒரு 20 தலங்களை தரிசனம் பண்ணலாம். அந்த பக்கத்திலே இருக்கிறது. அதாவது நண்டாங்கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கிறது. இன்னும் போனால் ஸ்டாப்பிங் பக்கத்தில் வேணும்னா நண்டாங்கோயில் அப்படி என்கின்ற பக்கத்தில் திருந்து தேவன்குடி, அது பக்கத்தில் இருக்கிற கோயில் என்று சொன்னார்கள். பெருமானுக்கு பேர் யோகானந்த ஈஸ்வரர், புராதனேஸ்வரர், ரொம்ப பழமையான சுவாமி என்கின்ற பேரில் புராதனேஸ்வரர், வில்வாரண்யேஸ்வரர், வில்வ ஆரண்யம் பாருங்க, வில்வம் ஆரண்யமாக இருந்ததெல்லாம் வில்வ காடுகள் நிறைந்து இருக்கிறது. நேற்று பார்க்குற வீழி மேலே இருக்கிற போது வீழிச்செடிகள் நிறைந்து இருக்கிற பகுதின்னு பார்த்தோம். அடுத்தது அம்மையாருக்கு பேர் சௌந்தர்ய நாயகி, சாந்த நாயகி. அங்கே தீர்த்தமானது சடாயு தீர்த்தம், தீர்த்தம் வைக்கப்பட்டிருக்கிறது சடாயு தீர்த்தம். திருஞான சம்பந்த பதியம் ஒன்று மட்டும்தான் அந்த தலத்துக்காக கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம படிக்கிற தலம் மட்டும்தான் அந்த தலத்துக்காக கிடைக்கப்பட்டது. இந்த பெயருடைய மேலும் 2 ஊர்கள் தஞ்சை ஜில்லாவிலே இருக்கிறது குறிப்பு. இதே பெயருடைய
இன்னும் 2 ஊர்கள் தஞ்சை ஜில்லாவிலே இருக்கிறது. பழைய காலத்து வசனம் அது. தஞ்சை ஜில்லாவிலே இருக்கிறதுன்றது. இப்போ அது என்னவோ பேர் மாவட்டம் மாறி இருக்குதுன்னு தெரியல. ஆனால் இவ்வளவு சிறிய ஊராக இருந்தாலும் அந்த ஊரை பற்றி 94 கல்வெட்டுகள் இருக்கு. இந்த ஊரை பற்றி கல்வெட்டுகள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறாங்க. 94 கல்வெட்டுகள் இருப்பதாக கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். திருஞான சாம்பர் பாடப்பட்டது, பிரம்மன் வழிபட்டது, சடாயு தீர்த்தம் என்று இருக்கிற காரணத்தினாலே சடாயும் அங்கே இருந்து வழிபட்டது. அகத்தியர் இந்த தலத்திலே சிவராத்திரி தோறும் இத்தலத்து இறைவனை இன்றும் வழிபடுகிறார் என்பது ஐதீகம். அகத்தியர் இன்றும் அந்த தலத்திற்கு சிவராத்திரி தோறும், மகா சிவராத்திரி வருகின்ற போதும், சிவராத்திரி தோறும் தான் கொடுத்துருக்காங்க, மாத சிவராத்திரியா மகா சிவராத்திரியான்னு இல்லை, வழிபடுகிறார். பிரம்மா இதில் ஒரு அந்த தல வரலாற்றிலே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. பிரம்மன் விஷ்ணு சர்மா என்பவருக்கு மகனாக பிறந்தார். பிரம்மன் விஷ்ணு சர்மா என்கின்ற, எப்பவுமே விஷ்ணுவின் மகன்தான் பிரம்மன். ஆனாலும் விஷ்ணு சர்மா என்கின்ற அந்தனருக்கு அவர் செய்த தவத்தின் காரணமாக அந்த தலத்துக்கு மகனாக பிறந்தார். பிறந்து இந்த தலத்திலே இருக்கின்ற இறைவனை நோக்கி தவம் இருந்தார். இந்த விசலூர் என்கின்ற திருவேலூர் தலைவை நோக்கி தவம் இருந்து அதிலே ஒரு நல்ல சிவராத்திரி அன்று, மகா சிவராத்திரி அன்று, அந்த நல்ல நாளிலே அவரோடு பிறந்த 7 பேருடன், இப்போ பிரம்மா பிறந்தார், விஷ்ணு சர்மா என்பவருக்கு பிறந்தார், அவரோடு உடன் பிறந்தவர்கள் 7 பேர் மொத்தமாக சேர்ந்து அவர் அத்தனை பேரும் அங்கே பெருமானுடன் இரவிலே மகா சிவராத்திரி அன்று இலிங்க திருமேனியிலே கலந்தார்கள். இது அந்த தலத்தினுடைய வரலாறுலே இருக்கிறது. அது கலந்தார்கள். இன்றையும் போனால் அந்த 8 பேருடைய சடைமுடிகள் இவ்விலிங்கத்தில் உச்சியில் இருப்பதாக காணப்படுகிறது. அங்கே போனால் நான் ஒரு முறை போய் பார்த்துருக்குறேன். அங்கே போயிட்டு கொஞ்சம் அங்கே கிட்ட கர்ப்பகிரகம் வரைக்கும் கொஞ்சம் நாங்கள் டூர் போயிருக்கோம், சதாசிவம் சார் போகிற போது தான் போனோம். அப்போ அவர் அந்த இடத்துல போய் அங்கே இருக்குது பாருங்கள், அங்கே அந்த முடிகள் சிவலிங்கத்துடைய அந்த மேலே இருக்குது, அந்த துணியை அவர் துணி போட்டு வச்சுருக்காங்க. மேலே இருக்கிற அந்த துணியை அதை எடுத்து காமிக்கிற போது அந்த இடத்துல முடிகள் இருக்கிற ஒரு கணக்கு இருக்கிறது என்று சிவாச்சாரியார் சொல்லுகிறார்கள். நாங்கள் அதை பாதுகாத்து வருகிறோம் என்று சொல்லி அவர் சிறப்பாக சொன்னாங்க. அதனால் இந்த ஒரு வரலாற்று சார்பிலே அங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் இதெல்லாம் வரலாற்றுக்கு அறம் சேர்ப்பதாக இருக்கிறது. ஏதோ வாயில் சொல்லிட்டு போட்டாங்க, பொய் இல்லாமல் இருப்பதற்காக இருந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்தி. அடுத்தது காவிரி வடகரையிலே இருக்கின்ற 43வது தலம். இந்த தலத்திலே இந்த ஊரை பற்றி, அதாவது 9ஆம் திருமுறையிலே இருக்கின்ற இங்கு திருவுந்தியார் நூலை இயற்றியவர், சாத்திர நூலாக இருக்கின்ற திருவுந்தியார் என்கின்ற நூலை இயற்றியவராக இருக்கின்ற ஒய்யவந்த தேவநாயனார் அவர் இங்கு இருந்ததாக குறிப்பு இருக்கின்றது. ஒய்யவந்த தேவநாயனார் இந்த ஊரிலே இருந்ததாக அவருடைய வரலாறு சொல்லுகின்ற போது குறிப்பு இருக்கின்றது. ஆக இத்தலத்தினுடைய இவ்வளவு சிறப்புகள் பொருந்திய இந்த தலத்தினுடைய பெயரை நாம் பார்க்கலாம். நட்டப்பாடை என்கின்ற பண்ணு, நேற்று படித்த அதே பண்ணு தான், 22 வரைக்கும் அப்படி தான் இருக்கும். குரவம் கமல் நறுமென் கூழல் அறிவையவள் வேறுவ பொறுவெங்கரி படவென்றதன் உரிவையூடல் அணிவோன் அரவம் மலை புனரும் ஈழ மதியும் நகு தலையும் விரவும் சடை அடிகட்கு இடம் விரிநீர் வியலூரே. நீர்வளப்பம் பொருந்திய வியலூர் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். குரவம் இது சம்மரியாக அப்படியே சொல்லாத, ஓரளவுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான சொற்கள் எதுவே இருக்கிறது அவர் எல்லாம் பொருளை பார்த்துக்கலாம். குரவம் என்பது நன்றா தெரியும். குரவம் கமல்னு சொல்லிட்டாரு, அதனால் அது என்னவா இருக்கணும், வாசனை வருதுன்னாக்கா மலராகத்தான் இருக்க வேண்டும். இந்த குரவம் என்பது குறாமலர் என்கின்ற ஒரு அருமையான மலர். அந்த குறாமலர் அறிவை என்பது உமாதேவி. குரவம் கமல் நறு மென்குடல் என்றால் குறாமலர்கள் வாசனை பொருந்தி இருக்கின்றதாக இருக்கின்ற தலத்திலே வீட்டிருக்கின்ற நறு என்றால் நல்ல வாசனை உடையதாக இருக்கின்ற சடாமுடி, நல்ல வாசனை உடையதாக இருக்கின்ற தன்னுடைய முடியை உடையவளாக இருக்கின்ற அறிவை உமாதேவியாருக்கு இவ்வளோ அடைப்படம் கொடுக்குறார். உறவம் கமல் நறுமென்குழல் அறிவை
அவள் வெறுவ. அந்த அம்மையார் சில ஒரு நேரத்தில் கொஞ்சம் அஞ்சினாங்களாம். எப்போ அஞ்சினாங்கன்றது பாருங்க. அவர் வெறுவும்படியாக பொறு வெங்கரி பட வென்று, பொறு வெங்கரி பட வென்று என்று சொல்லுகின்ற போதே தார்காவன திருடிகளால் பெருமான் மீது ஏவப்பட்டதாக இருக்கின்ற யானை வருகிறது, வேகமாக வருகிறது. அந்த யானையை கண்டு அருவையாக இருக்கின்ற பெருமாட்டி அஞ்சுகிறார்கள். அஞ்சுவதை பார்த்து பெருமான் என்ன பண்ணாரா, அந்த யானையினுடைய தோலை உரித்து அதை வந்து அதான் வெங்கரி பட, பட என்றால் அழியும்படியாக வென்று வெற்றி கொண்டு அதோட விட்டுள்ளையா அதன் உரிவை உடல் அணிவோர், அந்த உரிவையை தன்னுடைய உடலிலே அணிந்தவனாக இருக்கின்ற பெருமான். இந்த இடையிலே அணிந்தவன் சொல்லுகிற போது தான் புலித்தோல் அதெல்லாம் வரும். இங்கே உடல் அணிவோன் என்று சொல்லுகின்ற போது மேல் பகுதியிலேயே அவர் அணிந்து கொண்டிருக்கிறார். அது போர்வையாக வைத்துக் கொண்டார் என்று வரலாற்றிலே சொல்லுகிறார். அப்படி அரவம் மலை புனரும் ஈழ மதியும் நகு தலையும், பெருமானுடைய தலையில் என்னென்ன அரவம் அலை புனல் இருக்கிறது. அப்படியே சொல்ல அரவம் மலை நம்ம போச்சுனா போச்சு. அரவும் அரவம் அலை புனல், மலையில் வச்சுட்டோம்னாங்க பொருள் எங்கேயோ போய்ட்டு நம்ம தேட வேண்டாருங்க. எங்கே சாமி இருக்காரு சொல்லணும். அரவம் அலை புனல், எங்கே கங்கையானது எப்பொழுதுமே ஆர்ப்பரித்து கொண்டு இருக்கிற புனல், அதை அப்படியே அடக்கி வச்சுட்டுருக்காரான். அலை புனலும் இளமதியும், இளமதின்றது சொல்ல வேண்டிய இல்லை. அதாவது ஒரு பிறையாக இருக்கிற சந்திரனை நகு தலையும், நகு தலை என்றால் அதுக்கு மேலே நகு தலை என்பது அந்த கபாலத்தை சொல்கிறார். கபாலத்திலே ஓட்டிலே அவர் வந்து மாலை போடுற நகு தலையும் விரவும் சடை அடிகள், இவைகள் எல்லாம் விரும்பி தலையில் இல்லை. இங்கே தலை வந்து நகு தலை என்பது இங்கே தலையில் இருக்குது இல்லை. இது நகு தலை என்பது மண்டையோடு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற நகுத்தலையும் விரவும் சடை அடிகட்டு, இவையெல்லாம் நிரம்பி இருக்கின்ற பெருமானுடைய அடிகட்டு இடம் விரிநீர். இந்த நகுத்தலையை நம்ம வந்து அங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. தலைக்கு தலைமாலை பூண்டவன், அங்கே பாருங்க தலைமாலை, அந்த பாட்டு பாருங்க. தலைக்கு தலைமாலை அணிந்தது என்ன? தலைமாலை எதுக்கு அணிஞ்சுக்கிறாரு? தலைமாலை எது? பிரம்மகபாலத்தினுடைய மாலை தானே. இப்போ இது தலைக்கு தானே சொன்னார். இப்போ இங்கே தலைக்கு தானே வருது. பெரும்பாலும் அது மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். தலைக்கு என்றால் அந்த கழுத்தில் அணிந்திருக்கிறார் அப்படின்னு தான் பொருள். இது அதை தூக்கி அங்கே மேலே வைக்க முடியாது. அதனால் தலையில் இருக்கிறது பொருள் கிடையாது. இப்போ தலைக்கு தலைமாலை அணிந்தது என்ன எங்கே வருது அது சொல்லுங்க. தலைக்கு தலையாரம் பூண்டதுன்னு அந்த பதிகத்தில் அந்த பாட்டில் வருது. அவங்க தலைக்கு தலைமாலை அணிந்திருக்காரு. அப்போ தலைக்கு தானே சொல்லியிருக்காரு. இங்கே என்ன இருக்குது? தலையும் தானே வரவும் பூண்டது என்ன. ஆகையினால அவங்க வந்து தலை என்றால் அந்த கழுத்தையும் சேர்த்து கொள்கிறார்கள் என்பது ஒரு பொருள். அதே பதிகத்தில் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் வேற எங்கேயும் பொருள் எடுக்கல உங்களுக்கு. தலைக்கு தலைமாலை அணிந்தது இருக்கு இல்லையா. அப்போ தலைக்கு தலைமாலை இருக்குனாக்கா இந்த தலையை தாங்குகின்ற கழுத்துக்கு போகிறதெல்லாம் தலைக்கு போட்ட மாதிரி தான் அர்த்தம். அப்படி இருக்குனால இதே வாக்கு அதுவும் ஞானசம்பந்தம் தானே. தலைக்கு தலை அது நாவுக்கரசோ சுந்தரர். அதனால இந்த தலை என்பதற்கு அது வேற, அது வேற. தலைமாலை இல்லை. சரி. அரவு முதலியன விரவிய சடை என்பது தம்முள் மாறுபட்ட பல பொருள்கள். இந்த சொற்கள்லாம் பொருட்கள்லாம் இது பார்த்தீங்களா, வரிசையாக நம்ம சொன்ன பொருள் இருக்கிறது என்னென்ன இருக்குது? அரவம், அலைபுணல், இளமதி, நகுத்தலை, இவைகள் எல்லாம் ஒன்றோடொன்று மாறுபட்ட பொருள்கள். ஒரே இனத்தை சார்ந்ததும் இல்லை, ஒரே இடத்தில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் இல்லை. மாறுபட்ட பொருள்களை எல்லாம் பெருமான் தன்னிடத்தே சேர்த்து வைத்திருக்கின்றார் என்கின்ற ஒரு பெருமான் தான் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்க்குகின்றவன், ஒருங்கிணைப்பதிலே வல்லவன் என்கின்ற அந்த செய்தியை சொல்லுகின்ற வகையிலே இந்த பதியம் அமைந்திருக்கிறது என்கின்ற செய்தி தான் நம்ம இங்கே கொள்ள வேண்டியது. விரிநீர் என்பது ஒரு குறிப்பு இருப்பார். விரிநீர் வியனூரேன்னு இருக்கு. விரின் என்றால் அந்த ஊரில் போய் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்திருக்குது, இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியாது. காவிரி அகன்று போகுது, விரிந்து செல்லுகின்ற காரணத்தினாலே விரிநூர், காவிரி பரவி செல்லுகின்ற காரணத்தினாலே விரிநீர் என்று சொன்னார். அதன் கரையிலே இருக்கின்ற இந்த ஊராக இருக்கிறது என்கின்ற குறிப்பு கொடுத்துருக்காரு. இப்போ விரவும் சடை அடிகட்கு இடம் விரிநீர் வியலூரே என்கின்ற குறிப்பு கிடைத்திருக்கிறது. அப்புறம் ஏறாதரும்
ஒருவன் பல உருவன் நீலையானான் ஆரார்தரு சடையன் ஆனல் உருவன் பூரி உடையான் மாறார்பூரம் எரிய சீலை வளைவேத்தவன் மடவாள் வீரார்தரனின்றானிடம் விரிநீர் வியலூரே. இந்த பதியங்களிலே ஈற்றிலே இருக்கின்ற ஒரே தொடர் இரண்டு சீர்கள் விரிநீர் வேலூரே விரிநீர் வேலூரே என்று வருகின்ற காரணத்தினாலே ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த தலத்தின் பயணுகின்ற போது அந்த நீரானது விரிந்து பறந்து காவேரி சென்றுகிறார். இப்போ அகன்று பறந்த அகன்றாய் வாழி காவேரியன் என்று சொல்லிட்டு இந்த காவேரி பறந்து இருந்ததை பற்றி இதில் சொல்லுவார். இளங்கோவடிகள் கூட தன்னுடைய புராணத்தை சொல்வார். அந்த மாதிரி காவேரியுடைய சிறப்பை இங்கே சொல்லியிருக்கிறாரு. எல்லா பதியங்களிலும் வரும். இந்த ஏறு ஆர்தரும் ஒருவன் இப்படி பிரிச்சுக்கணும். ஏறார்தரும் ஒருவன்னா ஏறு ஆறுதல். இப்போது ஏறு ஆறுதல் என்பது ஏறு என்பது இடகம், ஆறுதல் என்றால் அதிலே ஊர்பதல்னு அர்த்தம். ஆர்தருதல் என்றால் ஊர்ந்து செல்லுதல். இடபத்திலே ஊர்ந்து செல்லுகின்ற பெருமான் தான் ஏறு என்பது இடபத்தையும், ஆறுது என்றால் அதில் ஊர்ந்து செல்லுகின்றவனையும் பெருமானை குறிக்கிறது. அப்படிப்பட்டவன் ஒருவன்றர். ஒருவன் என்றால் இது மாதிரியாக பயணம் செய்கிற ஆள் யாரும் கிடையாது. காளையின் மீது பயணம் செய்கின்றவள் யாரும் கிடையாது. ஏறார்தர் ஒருவன். அது மட்டும் ஒருவன் என்பதற்கு ஒப்பற்றவன், சிறந்தவன். ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன்னு சொல்வார். அதனால் ஒப்பற்றவனாக இருக்க சிறப்பும் பெருமானுடைய பெருமை குறிப்பதற்காக ஒரு என்கின்ற அடை கொடுக்கின்ற ஒரு வழக்கம். ஒருவன் பல ஒருவன். அப்படிப்பட்ட பெருமான் அடியார்களுக்கு வணக்கம் வழிபாடு செய்வதற்காகவும் அருள் புரிவதற்காகவும் உலகமானது நிர்வாகம் கருதி, இப்போ இன்னைக்கு புரிகிற சொல்ல வேணும்னாக்கா அடியார் பெருக்களுக்குடைய அருளாட்சி செய்வதற்காக என்று நம்முடைய வாசகம் சொன்னாலும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா உலக நிர்வாகத்துக்காக பெருமான் என்ன பண்ணுவார்னா பல உருவத்திலே இருக்கிறார். அதனால் அர்ச்சனா உருவங்கள் என்ற வகையிலே பல உருவன் நிலையானான். அந்த பல உருவம் உடையவனாக இருந்தாலும் நிலை பெற்றவனாக இருக்கிறான். பல உருவம் என்றால் அடியார்களுக்கு வேண்டியது ஈவான் கண்டாயம் மட்டும் இல்லை, யார் ஒருவர் எவ்வுருவில் உள்ளத்துள்ளே உள்கினார் அவ்வுருவம் ஆனான் கண்டாயின்வர் நாவுக்கரசர். அதனால் எவர் ஒருவர் எவ்வாறு நினைக்கிறார்களோ அடியார் பெருமக்கள் வேண்டிய கொள்ளும் வடிவங்களை உடையவராக இருக்கின்ற பெருமான். அதாவது இவரே சொல்கிறார், உரையாசிரியரே ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க, என் போலியருக்கு. உரையாசிரியர் தண்டமான் தேசியர் என் போல இருக்கிறவங்களுக்கு அவரே அப்படி சொல்வார். நம்ம என்ன சொல்ல முடியும்? என் போலியருக்கு வினை வாய்ப்பால் கிடைக்கும் உடல் போல்வதென்று அவன் வடிவம். பல உருவம் இருக்கிறது, பல வடிவங்களே வருகிறான் என்றால் உலகத்திலே பிறக்கிறவர்களுக்கு கிடைக்கிறது இந்த பஞ்சபூதங்களால் ஆகிய உருவம் இருக்கிறது அல்லவா, அது மாதிரி உருவம் அல்ல. பெருமான் கொண்ட உருவம் அருள் உருவம். இது பஞ்சபூதங்களால் ஆகியது. ஆனால் நம் போன்றவர்க்குன்னு சொல்லலாம். அவ்வளோ எவ்வளோ பக்குவமாக சொல்கிறாரு பாரு. போன்றவர்க்கு எங்களுக்கு கிடைக்கிற தாய் வயிற்றிலே பிறந்த இந்த பஞ்சபூதங்களால் ஆகிய இந்த உடல் இருக்கிறதே அந்த மாதிரி பெருமானுடைய உருவம் அல்ல. பல உருவனாக இருந்தாலும் அது அருளார்ந்த உருவங்களாக இருக்கிறது என்கின்ற தெளிவாக சொல்ல போகிறாரு. இப்போ ஒன்றும் இல்லை, மனித உருவிலே தான் வந்தாருங்க. ஒரு அடியார் உருவிலே வந்தார். சில அடியார் பெருமக்களை கூட வச்சுன்னு வந்தார். மாணிக்க வாசகர் அருள் புரிகிற போது அந்த உருவம் மனித உருவம் என்று சொல்ல முடியுமா? அந்த உருவத்திலே பெருமான் வந்தார். அது அருளார்ந்த உருவம். அவரை பார்க்குற போதே இவருக்கு தொலைவில் போனவர் பார்க்கலான்னு தோணுச்சேன். கிட்ட போனோடனே வானு தலையில் கை வச்சிட்டார். அத்தாட அவர் பாட்டுக்கு போயிட்டார். வச்ச பிறகு தான் அவர் என்ன பண்ணார்? அதுக்கப்புறம் அவராகவே இல்லை. அப்போ அந்த உருவம் எப்படிப்பட்ட உருவமாக இருக்குது என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் நிலையானான் என்று ஒரு தொடர் வருது. அந்த பெருமான் என்றும் அழியாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, மீதி இருக்கின்ற பொருள் எல்லாம் தன்னுடைய கால எல்லை வரை நிற்க ஏதுவாக இருக்கிறான். மற்ற பொருள் எல்லாம் இருக்கின்றதே, உலகத்திலே இருக்கின்ற அத்தனை பொருள்கள் எல்லாம், உலகத்திலே தோன்றிய பொருள் எல்லாம் நிச்சயமாக அழியக்கூடியது. எது எல்லாம் நம்முடைய கண்களுக்கு தெரிகின்றதோ அவையெல்லாம் நிச்சயமாக அழியக்கூடியது. எவையெல்லாம் நம்முடைய கருத்தால் சிந்திக்க முடிகிறதோ அதெல்லாம் அழியக்கூடியது என்பது ஒரு தாற்பயம், சைவ சித்தாந்தம். ஆகையினால் அப்படிப்பட்ட பொருள்கள் எல்லாம் உலகத்திலே அதனுடைய காலம் வரையிலே நிலையாக இருந்து உயிர்கள் உயிர் பெறுவதற்காக தேவையான எல்லா செய்திகளும் கொடுக்கின்ற வரைக்கும் பெருமான்
இதெல்லாம் வாழ வச்சு நம்மளாம் அடியார் பெருமக்கள் எல்லாம் கூட்டும் போகிறதுக்கெல்லாம் இருந்தோம். தெளிவாக இருந்து அவையெல்லாம் அழியாத வகையிலே மற்ற பொருள் இவன் நிலையானவன், பொருளெல்லாம் உலகப் பொருளெல்லாம் நிலைத்து நின்று உலகனுடைய நிர்வாகம் நடைபெறுவதற்காக உடனாக இருக்கின்ற பெருமான் அதற்கு உண்டான ஏதுவாக இருக்கின்ற காரணமாக இருக்கிறான். அதான் காரணன் என்று சொல்வார்கள். அப்புறம் புரி உடையான், இந்த புரி உடையான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, புரி சடை என்று சொல்வார்கள். சடை சொல்கிற போது புரி சடைன்னு சொல்லுவாங்க, அந்த சடையை குறிப்பிடவில்லை. இங்கே புரி உடையான் என்பது, இந்த புரி உடையான் என்பது முப்புரி நூல் சொல்லலாம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு இதை எழுதிட்ட பிறகு எனக்கு ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது, இன்னும் இது வரைக்கும் அப்படி தெளிவாக இல்லை. புரி உடையான் என்பதற்கு அன்புடையான் என்ற பொருள் கொடுக்குறார். அவருடைய பொருள் இருக்குது. அது அன்பு என்பதற்கு பரிவுடையான் இருக்கான் இல்லையா, அன்புக்கு அன்பு என்ற சொல்லுக்கு பரிவு உடையான். பரிவு என்பது அன்பினுடைய அடிப்படையில் வர்றது. ஆனால் இவர் புரிவுடையான் வந்து அன்பு உடையான் தான் இருக்குது. அதாவது இவர் என்ன சொல்றாரு, அந்த புரிவு உடைதான் என்றால் ஆன்மாக்களை புரிந்து கொண்டு அவர்களின் மீது அன்பு செலுத்துகின்ற தன்மை உடையவன் வரார். அதுக்குதான் இங்க பின்னால் எழுதுகிறார். புரிவுடையான் அன்புடையான் எழுதிட்டு ஆன்மாக்களிடத்து, இப்போ நமக்கே தெரியாது நம் மீது பெருமான் என்னெல்லாம் செஞ்சுங்கிறான்னு தெரியாது, நமக்கு அந்த காரணமே தெரியாது. ஆனால் ஆன்மாக்கள் உய்தி பெற வேண்டும் என்று எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஆன்மாக்களிடத்து காரணமின்றியே செலுத்தும் அன்பு உடையவன் என்பது கருத்து. ஆக ஆன்மாக்களை புரிந்து கொண்டு அவை அன்புக்காக இயங்குகின்ற தன்மை உடையது என்று சொல்லும். நம்முடைய பெருமானுடைய அருள் இல்லை என்றால் அவை உய்தி பெற முடியாது என்பது காரணத்தினாலேயும் ஆன்மாக்களை புரிந்து கொண்டு எந்த நேரத்திலே அவற்றையெல்லாம் எவ்வாறு இயக்க வேண்டும் என்பதற்காக புரிந்து கொண்டு செய்கிற பெருமான் நமக்கு செய்கிற நல்ல கருணை என்று சொல்வார்கள். இன்றைக்கு பார்க்குற போது அறக்கருணையும் மரக்கருணையும் சொல்லுவோம். இந்த எல்லாவற்றையுமான கருணையும் உயிரை அவர் புரிந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே, ஆன்மாவை புரிந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இந்த ஆன்மாக்களிற்கு காரணமின்றியே அதற்கு மீது அன்பு செலுத்துகின்ற தன்மை உடையவன் என்பதை கருத்தினால்தான் புரிவுடையான், ஒரு புரிதலை உடைய பெருமான். ஆன்மாக்களுக்கு இது புரிதலை உடைய பெருமான்னா ஆன்மாக்களை பற்றி புரிந்து கொள்ள தன்மை உடையவன். உயிரை பற்றி நமக்கு தெரியுமா நம்ம உயிரின் தன்மை என்னான்ட்டு? ஆனால் பெருமாளுக்கு தெரியும்ல, இந்த பேட்டா போன ஜென்மத்தில் எப்படி இருந்தது அவருக்கு தெரியும் இல்லையா. அதனால் புரிதலை உடையவன் என்பதற்கு அதன் மீது அன்பு செலுத்துகின்ற தன்மை உடையவன் என்பதை இவர் சொல்லி அதுக்கு ஒரு வியாக்கரணம் பண்ணிட்டு போகிறார். அவங்களுக்கு சாதாரண நினைக்கூடாது, ஏதாவது விஷயம் இருக்குன்றதான் நம்ம நினைக்கணும். அடுத்தது இங்கே வீறு என்பது வீருன்னு சொல்லிடுவார். வீறு என்ற சொல்லிருக்குது. வீரார், வீறு ஆர், வீரார் என்பதற்கு வீறு ஆர் என்று பிரிக்கணும். வீறு வல்லினரு பிரிது ஒன்று இல்லாத பெருமை. பிரிது எந்த பொருளுக்கும் வீறு என்பது பெருமை. அந்த பெருமை இறைவனை தவிர வேறு எவருக்கும் இல்லாத ஒரு பெருமையாக இருப்பதனால வீறு உடையான். ஒருவன் பல ஒருவன், இந்த ஒருவன் பல ஒருவன் என்பதற்கு நம்முடைய திருவாசகத்தில் வருது, ஒருவனுமே பலவாகி நின்றவா, திருவாசகத்தில் இது தொடரு. அடுத்தது நிலையானவன் என்பது அழியாத பெருமான். அது நிலையான நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அதனால் அடுத்தது 3வது பாட்டு படிங்கம்மா. மேடம் நீங்கள் படிங்க, அந்த 3வது பாட்டை பாடுங்க. படின்னு சொல்லக்கூடாது, பாடுங்க. இந்த தலத்தினுடைய பெருமையை ரொம்ப அருமையாக சொல்கிறார் பாருங்க. 2 வரியில் கடைசி 2 வரி பாருங்க. என்று எழும் அருவி. அருவிகள் எப்படி வருதுன்னா, என்பது ஒலி குறிப்பு. என்கின்ற ஓசையோடு நம்மளாம் அருவியில் டிவியில் பார்க்குற போது அந்த ஓசை வராது. அவனுக்கு கொஞ்சம் ஒரு ஓசை கூட சேர்த்தா அது மியூசிக் கொடுக்குறான். அது அந்த அளவுக்கு நேரில் இருக்கு பார்க்குற மாதிரி அது. அருவியினுடைய இடத்திலே சென்று எல்லாம் இப்போ நீங்களாம் வயசு பார்த்துருப்பீங்க. பார்க்காத அருவியை பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதனால் அருவிகள்
ஒரு ஒலி குறிப்போடு விழுகின்றது. என்று எழும் அருவி திரள். ஒரு அருவி இல்லை, 2 அருவி இல்லை, ஏகப்பட்ட அருவிகள் இருக்கிறது. 1,00,000 சில்லரை வந்துனாக்கா ஒகேனக்கல்ல அந்த மாதிரி தான் அருவிகள், ஏகப்பட்ட அருவி வரும். சில நேரத்தில் நான் போகிற போது ஒரு வாட்டி குளிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, தொட்டு தொட்டு தொடச்சின்னு வந்தோம். அது சில நேரங்கள் சூழ்நிலை. அதனால் என்று எழும் அருவித்திரள் வரை பற்றிட. எங்கேருந்து வருது? பூமியில், அதான் மேலே இருந்து வரையில இருந்து புடிச்சின்னு அங்கேருந்து கீழே விழுது தரையில். அந்த அருவி வருகிற போது உரை மேல் அங்கே இருந்து நுரை கிளம்புதான். அந்த உரை, அந்த சொல்லுகின்ற அந்த செய்திகள்லாம் எங்கே போய் சேருது? அந்த உரை என்பதற்கு பின்னால் உரை கொடுக்குறா. உரை என்பது முழக்கம். உரை என்பதுக்கு என்னது பேர்? உரை என்பதற்கு முழக்கம். எங்கே தேடி பிடிச்சாங்கன்னு பார்த்தா தேடி பிடிச்சி ஏற்றி அவங்க சொல்லிட்டாங்க. உரை என்பது முழக்கம். முழங்க மிரும் சோலைகள், முழக்கமிடும் சோலைகள். அருவி விழுகிறது, அங்கே சோலை இருக்கிறது, சோலைகள் மீது விழுகிறது. அந்த அருவி ஒளியும் சோலைகளிலே இருக்கின்ற கிளைகளின் ஒளியும் முழுமையாக முழக்கமிடுகின்றது. இந்த முழக்கம் என்பதை ரொம்ப அருமையாக சொல்ல, உரை, முழக்கம், முழக்கமிடும் சோலைகள் சொல்லிட்டு, இது எங்கேயாவது எஸ்ஆர் இருக்குதுன்னா பரிபாடலில் ஒரு வரி தொடர் கொடுத்துருக்கார். பரிபாடலில் குன்றம் குமுறிய உரை, குன்றம் குமுறிய உரை, அதாவது குன்றத்திலே இருந்து வீழ்கின்ற நீர் வீழ்ச்சிகள் போடுகின்ற உரை என்றால் முழக்கம். அந்த சத்தத்தோடு விழுகிற முழக்கம் இருக்கிறதே அருவி. மத்தளம் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில பதியங்களே பார்த்துருக்குறோம். இப்போ 2 வரி ஆகிப்போச்சு. இப்போ செம்மென் சடை. இப்போ எப்படி பிரிச்சுக்கலாம்னா 2ஆக பிரிச்சுக்கணும். சடை என்பது தனியாக எடுத்துட்டு செம்மையாடிய சடை, மென்மையான சடை எப்படி பிரிச்சுக்கணும். செம்மையாகிய மெல்லிய சடைன்னு பிரிச்சுக்கலாம். செம்மையாகிய மெல்லிய சடை. செம்மை என்று சொல்வது கூட சிவப்பு நிறத்தையும் கொள்ளலாம், மிக சிறப்பு செம்மை என்ற சிறப்பாகவும் என்று கொள்வதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் அதுக்காக போனால் அந்த பொருள் கொள்ளலாம். அப்படிப்பட்ட மென்மையான சடையா உடையவராக இருக்கிறார். மடவார் என்பது இங்கே பாருங்கள், செம்மண் சடை. அவை தாழ்வுற பெருமானுடைய தாழ் சடை உடையவனாக இருக்கிறான். மடவார் மனைதோறும், இந்த மடவாருடைய மனைதோறும் பிச்சை எடுக்க போகிற போது இன்னும் அருமையாக போனாருன்னா, அவங்களாம் பெருமானை கண்டு மையல் ஏற்பட்டது என்பதை நம்ம வரலாறு படிச்சிருக்கிறோம். ஆக போகும்போது செம்மையான சடை, மென்மையான சடை அப்படியே விரித்து அப்படியே கீழே போட்டு ஒரு கரலிங்க எல்லாம் போட்டு வச்சு எல்லாம் தாழ் சடை அருமையாக போகிறாராம். எங்கே போகிறாராம்? மடவார் மனைதோறும், இல்லங்கள் தோறும் சென்று அந்த தாருகாவனத்து இருடிகள் வாழ்ந்து கொண்டு, இருடிகளுடைய பெண்கள் மனைவிமார்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற இடங்களிலே சென்று போய் ஒரு ஊர் தவறாத போறாராம். பெய்மின் பலி போடுங்க. பெய்மின் என்றால் போடுங்க, பெய்மின் என்றால் கொடுத்துங்கள், உதவுங்கள், கொடுங்கள் என்று. பெய்மின் பலி என சும்மா இல்லையா, அங்க நின்று போடாதனா விடமாட்டார். ஏன்னா அவன் இவரை பார்க்கணும். அதனால ஒவ்வொரு வீட்லையும் நின்று பெய்மின் பலி என நின்று பார்க்குறாரு. இன்னும் சும்மா நின்று முடியுமா? போடுமா, அம்மா தாயே புண்ணியாரியே போடுன்னு சொல்லினே இருக்கலாம். அப்படின்னா என்ன பண்ண, இசை பகர்வார் பெருமான். என்ன பண்ண, அங்கே ஒரு பாட்டும் பாடுவார். இசை பகர்வார் அவர் இடமா. அப்படிப்பட்ட தன்மை உடையவராக இருக்கின்ற தாருகாவனத்து இருடிகளுடைய இல்லங்கள் தோறும் சென்று மிகுந்த தலையலங்காரம் மட்டும்தான் சொன்னார். அதுக்கப்புறம் பாடி அவரிடத்திலே அந்த பிச்சை ஏற்பவராக இருக்கின்ற பெருமான் இருக்கின்ற இடம் கடைசி 2 வரி நான் சொல்லிட்டேன். என்று என்பது ஒலி குறிப்பை குறிக்கின்றது. உரை என்பதுக்கு முழக்கம் என்ற பொருள். இந்த உரை என்பதுக்கு நம்ம இல்லை பேச்சு தான் நம்ம நினைக்கிறோம் இது வரைக்கும் உரை. ஆனால் முழக்கம் என்பதை பரிபாடலிருந்தேயர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார். அவர் அடைவாகிய அடியார் தோழ அலரோன் தலை அதனில் மடவார் ஈடு பலிவந்து ஊனல் உடையானவன் இடமாம் கடையார்தர அகிலார் கழை முத்தம் நீரை சிந்தி மிடையார் பொழில் புடை சூழ்தரு விரிநீர் வியலூரே.
போன பாட்டில் சொன்னதே தொடர்ச்சா சொல்றாரு. அடைவாகிய அடிவார் தோழ அலரோன் தலையணில். தன்னை அடைந்தவர்களாக இருக்கிறவர்கள் யார்? பெருமானுடைய வழியிலே நின்று பெருமானை அடைய வேண்டுமென்றால் என்ன செய்யணும்? அதற்கு உண்டான வழிமுறைகள் இருக்கிறது. அந்த வழிமுறைகளை கண்டுபிடித்து அருள் பெறுவதற்காக இருக்கின்ற வழிமுறைகளை கடைபிடித்து தத்தம் நெறியிலே நின்று வழிபடும் அடியவர்கள் தான் அடைவாகிய அடியார்கள். அப்படிப்பட்டவர்கள் அடைவு என்பதுக்கு இன்னொரு பொருள் கூட முறைமை. பெருமானை அடைவதற்கு உண்டான முறையிலே சென்று அடைந்தவர்களாக இருக்கின்ற அடியார்கள் கைதொழும்படிவதாக இருக்கின்ற பெருமான். அது ஒரு தலைப்பின் போச்சு. அலரோன் தலை. அலரோன் தலை என்பது இங்கே பிரம்மகபால். அலரோன் என்றால் தாமரையிலே வீட்டிருக்கின்ற பிரம்மனை கொடுக்கிறது. அலரோன் தலையதனில் போன பாட்டினுடைய தொடர்ச்சியை தான். மடவாரிடு பலி வந்து உணல் உடையான். அவர்கள் இடுகின்ற அந்த பொருட்களை கொண்டு உணவாக உட்கொள்கிறவனுடைய இடம். அப்படிப்பட்ட பெருமான். போன பாட்டில் இருந்த அதே செய்தி தான். எப்படி வாங்கினார் இருந்தது. போன பாட்டில் என்ன இருந்தது? அவர் எப்படி போய் பிச்சை ஆற்றாரு, என்ன மேக்கப்போட போனார், அதெல்லாம் ஓரளவு சொல்லிட்டு வாங்கினாருன்னு சொல்லிட்டு வாங்கி என்ன பண்ணாருன்றதுக்கு அதை உணவாக உடையவனாக இருக்கின்ற பெருமான். அவர் கையில் என்ன பாத்திரத்தில் வாங்கினார்? கையில் வாங்கினாரா? தொண்டை எடுத்து போனாரா? சமணர்கள் கையில் இந்த போன நேற்று பதிகத்தில் வந்தது. சமணர்கள் கையிலே இருக்கின்ற அந்த ஓலையிலே இருக்கின்ற தொண்டை மாதிரி எடுத்துன்னு போவாங்களே, அதுன்னு சொன்னாரா? என்ன எடுத்து போனான்றதுக்கு இங்கே தான் கையில் இருந்த பாத்திரத்தை சொல்கிறாரு. அலர்வோன் தலையதனிலே கபாலத்திலே இருந்து எடுத்துக்கொண்டான் அவன் இடமா. அப்படிப்பட்ட பெருமான் இருக்கின்ற இடம். கடையார் தர அகிலார்கடை முத்தம் நிறை உந்தி. இங்கே பாருங்க, இந்த பிரமன் கடையார் ஒரு சொல்லுது பார்த்தீங்களா? கடையார் என்றால் பள்ளர்கள். கடையார் என்றால் பள்ளர்கள் என்பது ஒரு பகுதியிலே வாழ்கின்ற மக்களுக்கு கொடுக்கிறது. அவர்கள் பள்ளமான பகுதியிலே வாழ்கின்றவர்கள் என்பது விவசாயிகளுக்கு இருக்கிற அந்த பகுதியை பள்ளர் என்று சொல்வார்கள். இப்போ அதை எப்படியோ சொல்லி வேறு மாதிரி போயிட்டாங்க. பள்ளர்கள் என்பது தான் இவர் கொடுத்துருக்காரு. பள்ளர்கள். அந்த பள்ளர்கள் வாழ்கின்ற கடையார் தர வல்லார். கடையார் தர அகிலார் கடை. அவர்கள் வாழ்கின்ற பகுதியிலே, பள்ளர்கள் வாழ்கின்ற பகுதியிலே இருக்கின்ற அகில் மரங்களிலே இருக்கின்ற அகில் என்கின்ற மரத்திலே இருந்து முத்து வருகிறது என்கின்ற ஒரு வரலாறு. முத்துகள் பிறக்கும் இடங்கள் சொல்லுகிற போது அகிலிலே இருந்து முத்து வருகிறது என்கின்ற ஒரு தொடர்பு கொடுத்துடுறாங்க. அதிலே இருந்து அடுத்தது களை முத்தம். மூங்கில் களை என்பது மூங்கிலே இருந்து முத்துக்கள் வருகிறது. முத்தம் நிறை சிந்தி. இந்த கடையிலே வாழ்ந்து கொண்டு பள்ளர்கள் வாழ்கின்ற பகுதியிலே இருக்கின்ற இந்த முத்துக்களை எல்லாம் எந்த பகுதியிலே இருந்து முத்துக்கள் வருகிறதோ அவற்றை எல்லாவற்றையும் எடுத்து அவைகள் எல்லாம் இருந்து அந்த பகுதியிலே இருந்து அந்த முத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து பள்ளத்திலே சேர்க்கிறது தான் எது? காவிரி நீரானது. விரிநீர் வேலூரிலே இருக்கின்ற அந்த ஆறானது முத்தம் நிறை சிந்தி. அந்த முத்துக்களை எல்லாம் பொழித்து எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய நிறை என்கின்ற நுரையை உடையதாக இருக்கின்ற அலைகளின் மூலமாக அந்த பகுதியெல்லாம் நிரப்பி மிடையார் பொழில். அதெல்லாம் எங்கே போய் கடைசியில் நிற்க போகுதுன்னாக்கா அவர்கள் எல்லாம் பொழில் கீழே, பொழில் என்கின்ற மரங்கள் இருந்து இருக்கிற இடங்களிலே இருக்கின்ற புடை சூழ்தரு விரிநீர். இந்த தண்ணி மட்டும் விரிநீர் வேலூரேன்னாக்கா அந்த தண்ணீர் என்னென்ன வேலை செய்யுதுன்றதுலாம் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இந்த கழை பள்ளர்கள் என்பது கிடையாது. அகில் ஆர் கழை என பிரித்து சொல்ல பாருங்க. அகில் ஆர் கழை என்று சொல்லியிருக்கீங்க இல்லையா? அகிலும் நிறைந்த மூங்கிலும் என பொருள் காண்க. அகிலும் மூங்கிலும் அதிலே இருந்து கிடைக்கின்ற முத்துக்களை எல்லாம் முழுமையாக கொண்டு வந்து சேர்த்து தன்னுடைய சோலைகளிலே நிரப்புகின்ற அந்த அளவு எவ்வளோ அளவு ஒரு அருமையான ஒரு தலத்தினுடைய மகிமையை சொல்கிறார் பாருங்க. அப்படிப்பட்ட பெருமான் இருக்கின்ற இடம் இந்த வேலூர் என்பது. என்னார்தரு பயனாகியன் அவனாய் மிகு கலையாய் பண்ணார்தரு மறையாய் உயர் பொருளாயிரையவனாய் கண்ணார்தரு உருவாகிய கடவுள் இடம் எனலாம் விண்ணோரோடு மண்ணோர் தோழும் விரிநீர் வியலூரே. இதில் பெருமானுடைய
சில செய்திகளை சொல்கிறாரு. எண்ணார் என்பது எண்ணுதல், வேற ஒன்றும் இல்லை. எண்ணுதல், நினைத்தல். அதை பெருமானை எண்ணி நினைக்கலாம், நினைச்சு இல்லை. பெருமானை உள்கி செய்கிறவங்களாம் தியானம் செய்தல்னு பேருங்க. பெருமானை உள்குவார் உள்ளத்துள் உள்ளான் கண்டாய், யார் ஒருவர் எல்லாம் மனத்திலே பெருமானை. அந்த உள்குதல் என்பது இங்கே தியானம் செய்தல்னு பேர். ஆக எண்ணுதல், உள்குதல், தியானித்தல். எண்ணாதரு பயன், தியானத்தினுடைய பயனாக இருப்பவன். தியானம் செய்வதற்கு எவ்வளவோ பொருள் தியானம் செய்யலாம். அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தியானம் செய்கிறாங்க. இளைஞர்கள், யுவர்களும் யுவதிகளும், இளைஞர்களும் இளைஞர்களும் எதையெல்லாம் தியானம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இப்போ உலகத்தில். ஆனால் பெருமான் ஒருவன் தான் தியானத்திற்கு உரியவன். உயிர்கள் உயிரி பெறுவதற்கு கடைசியாக தியானம் அங்கே தான் வரும். நீ எதையோ நினச்சி எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு போயிருக்கா, இது இல்லை அது சரியில்லை இது சரின்னு, கடைசியில் போய் தியானத்தினுடைய உருவாக இருப்பவன். அதான் எண்ணாதரும் பயன். எண்ணுவதற்கு சிறந்த பயனை கொடுப்பதற்குரிய பொருள் ஒன்று உண்டு என்றால் அது இறைவன். இறைவனைத்தான் எனதிலே தியானம். அதாவது எண்ணார் தரு பயன் என்றால் தியானத்துக்கு மட்டும் உருவாக இருக்கின்ற உருவம், அந்த உருவத்தினுடைய பயனாக இருப்பவன். அந்த உருவத்தை வைத்து எவரொருவர் தியானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பயனை தருகின்ற தன்மையுடாக இருக்கவன். அயன் அவனாய். இந்த பெருமானே பிரம்மாவாக இருக்கிறார். பிரம்மாவாக இருக்கிறான்னு உடனே மீதி அட்டமூர்த்தமாக அப்படியே வச்சு சொல்லிலே வந்துள்ளான். எல்லாமாக இருக்கிற பெருமான் அயன் அவனாய் என்பது பிரமனாய். பவமலி நினைவாக பதுமனன் மலரது மேவிய நிலை. என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க. பிரம்மனா ஏன் இருக்கிறாருன்றதுக்கு இவர் ஒரு தொடர் சொல்கிறார். எங்கேருந்து பிடிச்சார் தெரியல அந்த தொடர். பவமலி நினைவோடு பதுமனன் மலரது மேவிய நிலையை. ஆமாம், சிவபுரம். நம்ம வரப்போகுது அது 20வது 21வது பதியத்தில் வரும். நான் பவமது 21ன்னு நினைக்கிறேன். நான் 20 21 இந்த ரெண்டுக்குள்ளே தான் சிவபுரம் ஒன்று வரும். ரைட். அதான் பவமலி நினைவோடு பதுமனன் மலரது மேவிய நிலை. அந்த பதியத்தில் சொல்கிறதுன்னா பிரம்மாவாக ஏன் இருக்கிறாருன்னாக்கா, நம்மையெல்லாம் உட்பவித்து வினைகளிலே இருந்து விடுபட்டு இறைவனுடைய திருவிழா அடைவதற்காக. நான் நேற்று சொன்னேன், நான் செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் பொருளாக ஐயமின்றி அந்த வினையினுடைய பயனை ஊட்டி விடுவிப்பானது. வினைப்பயனை ஊட்டி விடுவிப்பதற்காக உற்பவம் செய்ய வேண்டும். அந்த உற்பவம் செய்வதற்கு காரணமாக தானே பிரம்மனாக இருந்து அதை செய்கிறான், திருமாலாக இருந்து செய்கிறான் என்ற நிலையை கூறுவதற்காகத்தான் இதே ஞானசம்பந்தருடைய பதிகத்திலே இருக்கிற ஒரு செய்தி அவர் எடுத்து கொடுத்துருக்கிறாரு. அந்த பதிகம் வரும்போது அது நல்லா பார்க்கலாம். மிகு கலை என்று சொல்கிறார். இந்த கலை இருக்கிறது பார்த்தீங்களா, கலையெல்லாம் ஒன்றினை ஒன்று மிகுந்திருக்கின்ற கலைப்பொருளாயவன் பெருமான். கலைப்பொருளாக இருக்கிறது இல்லை, பெருமானை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு இருக்கிற கலைஞானம் சொல்கிறது பார்த்தீங்களா. கலைப்பொருள் இல்லை, கலைஞானம் என்று சொல்கிறார் இல்லையா. பெருமானை பற்றி அறிவதற்காக கலைஞானம் இருக்கிறதே, ஒவ்வொரு கலைஞானமும் ஒன்றை ஒன்று சிறந்ததாக இருக்கும். இப்போ நம்ம இதே பார்த்துனே வருவோம். இது பண்ண நேற்று அதை பார்த்தோம் என்னன்னா, இப்போ இது பார்த்தாக்கா இதில் கூட இது அதை விட இது நல்லா இருக்குதுப்பா. இந்த சாதாரண பதியங்களுக்கே நம்ம அறிவுக்கே அவ்வளோ இருக்குது பற்றியா. கலைப்பொருள்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று மிகு கலையாய், கலைகள் ஒன்றை ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு இறைவனுடைய தன்மையை விளக்குகின்ற பொருளாக இருப்பவன், மிகுந்திருக்கின்ற கலைப்பொருளாக இருக்கின்ற பொருவன். அடுத்தது பண்ணார்தரு நம்ம சொல்கிறோம். நேற்று பண்ணை பற்றி நிறைய பேசணும். பண் என்றால் சந்தம். பண்ணார்தரும் கண்ணார்தரு உருவம்னா, கண்ணார்தரு உருவம்னாக்கா கண் நிறைந்த உருவம். கண்ணார்தரு உருவம் அந்த கண் நிறைந்த வடிவமாக இருப்பவன். அதுக்கு என்னன்னா கண் நிறைந்த இருக்கும். நான் பார்த்தாக்கா வச்ச கண் வாங்காமன்னு சொல்லுவோம் இல்லையா. பார்த்தாக்கா ஏன்டா இதை பார்த்தோம்னு இல்லை, எப்படா மீண்டும் பார்க்க போகிறோன்னு இருக்கும். இந்த பார்த்தது ஒன்றே போதும். நம்ம புண்ணிய பயன்கள் 5 பேர் இரும் கண்குலைய கொள்ளன்ற மாதிரி அருளாளர்கள் பார்த்தாங்க நடராஜாவை. நம்ம நடராஜாவை பார்க்குற போது இது பார்க்க விட மாட்டேனால எதில் தலை தெரியுது, அந்த தலை தட்டு நின்றுட்டான் பாரு அப்படின்னு அவனை திட்டின்னு இருப்போம். பெருமாளை பார்க்க மாட்டோம். அது மாதிரி இல்லை. அவங்களும் இருந்தாங்க, அடியார் போனாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? 5 பேரும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள்னாலும் சிந்து அந்த ஒரு பதியத்துக்கு யோசனை பண்ணி பார்த்தா அந்த மாதிரி நம்மளால் எப்போ பார்க்க முடியும்?
உருவத்தையாவது பார்க்க முடியுமானாக்க பார்க்க முடியல. அதுக்கும் வாய்ப்பு இல்லாத நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கிறது. கண் நிறைந்த வடிவம் என்றால் ஒன்றும் இல்லை, பேரழகு உருவம், பெருமாடி உருவம் பேரழகு உருவம். இதுக்கு உதாரணம் தான் போன பாட்டில் முதல் 2 வரியில் சொன்னோம். அந்த உருவங்கள் பண்டு அவர்கள் எல்லாம் மயக்கம் கொண்டு விட்டார்கள் என்பது நல்ல புராணங்களே இருக்குது. இறைவன் எல்லாமாக நிற்கிறார் என்கின்ற ஒரு குறிப்பு தான். கலைப்பொருளாக இருக்கிறான் என்கின்ற தன்மை சொல்ல போகிற கலைப்பொருள் தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும். உலகத்தில் இருக்கிற அத்தனையும் கலை ஞானத்தின் உண்டானது தான். உணர்வறிய மெய்ஞான பொருள்கள் இவை அல்ல. உணர்வறிய மெய்ஞானத்தை உயிர்கள் பெறுவதற்காக இந்த கலைப்பொருளை எல்லாம் பெருமான் படைத்திருக்கிறார் என்பது தான். அதனால் இந்த கலைப்பொருளாக எல்லாம் பெருமான் இருந்து கொண்டு இருக்கிறார் என்பது செய்தி. வசைவில் கோடு வருவேடுவன் அவனாய் நீலை அறிவான் திசையோற்றவர் காண செரு மலைவான் நீலையவனை அசைய பொருது அசையாவனும் அவனுக்கு உயர் படைகள் விசையற்கு அருள் செய்தானிடம் விரிநீர் வியலூரே. அர்ஜுனன் தபசை அப்பா கூடத்துக்கு நல்ல மனப்பாடம் பண்ணி 24 பாட்டு வரும் அர்ஜுனன் தபசில். ஆனால் அதிலலாம் இல்லாத ஒரு விஷயத்தை ஞானசம்பந்தர் சொல்கிறார். அர்ஜுனன் எப்படிலாம் போனால் என்னெல்லாம் செஞ்சான்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் இவர். நாங்கள் புராண வேகத்தில் அது படி பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த நேரத்தில் இது நாங்கள் பார்க்குற வாய்ப்பே இல்லை. இப்படி தான் பிரிச்சியாக இருக்கட்டும். சில நேரத்தில் பேசப்போ நான் காரில் அவர் கூட பயணம் பேசிட்டு போனேன். இந்த மாதிரி அர்ஜுனன் தபசல் இப்படிலாம் இருக்குதுங்களுங்க. இப்போ பார்த்தா ஞானசம்பந்தர் இவ்வளோலாம் பார்த்தா எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த சைவத்தை பற்றி சொல்கிறதுக்கு புராணங்களை அங்கே எங்கே நேரம் இருக்குது நமக்கு. அந்த வேகத்தில் போகிற போது இது போக முடியலன்னு அவர் சொல்லுவார். ஆனால் நம்ம சிந்திக்கலாம், ஆய்வு செய்யலாம். சிவனடியார் மத்தியில் வில்லிபுத்தரார ஒரு சைவத்திலே சிறந்தவராக இருந்தார்னு கொண்டும் போகலாம். களம் இல்லை அப்படின்னு புண்ணியமா சீக்கிரமாகவே போயிட்டார். அதை பற்றி சிந்திக்கலாம், சிந்திக்க வாய்ப்பு இல்லாத போயிட்டார். சிந்திக்க வேண்டிய சூழல் இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய. நான் தான் சொல்கிறேன். தான் சிந்திப்பதற்கு அவர் வந்து ஒரு வித்தியாசமான சிந்திப்பார். இந்த விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. நான் அவரை சொல்லிகிட்டே இருந்தேன். நம்ம பண்ண புண்ணியம் இங்கே வந்து இவர் செட்டானார், எங்கேயோ இருந்தவர் இங்கே வந்து செட்டானார், நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தது. கடைசியில் பெருமாள் என்ன பண்ணார், நான் அதை பேசணும் அறக்கட்டளையில் பேசும்போது சரி இருக்கட்டும் அதை பற்றி அவருடைய சிந்தனைகள் ஒரு நாளைக்கு நம்ம உரையாடல் வச்சுக்கலாம். சரி. வரை விற்கொடு வரு வேடுவன் அவனாய், அதாவது வசைவில், வரை இல்லைங்க வசைவில். அதுனா வசைவில்ன்றதுக்கு வளைந்த வில்லுன்னு பேர். வசை என்பதுக்கு வளைந்த. வசை வில் கொடு வரு வேடுவன் அவனாய், நல்லா தெரியும். கையிலே வளைந்த வில்லோடு ஏன் வில்லை அப்புறம் போய் வளைச்சிக்கிட்டு சண்டை போடுற போது, சண்டைக்கு போகிறவங்க வில்லை வளைச்சா எத்து போவாங்க. இங்கே குறிப்பு இருக்குதுங்க. இவர் போயினே இருக்கிறாரு. அங்கே உடனே மூக்கத்தானன் வந்து தொச்சுறான், ரெடியாக இருக்கிறான் பாயறதுக்கு. அங்கே போய் வில்லு வளைக்கணும்னாக்கா அர்ஜுன பானம் போகிறதுக்கு முன்னே இவர் போடணும். 2 பேரும் ஒரே நேரத்தில் போடணும். அதுக்காக என்ன பண்ண, வில்ல என்ன பண்ணிடுறான், கரெக்டாக வளைச்சி கரெக்டாக நான் பிடிச்சி 50 வச்சு கரெக்டாக எடுத்து போகிறான். டக்குன்னு பார்த்து எடுத்து போடலான்னு. இது அந்த வில்லிபுத்தராருடைய பாரத்தில் படித்த பிறகு தான் தெரியும். வில்லு அது வில்லு அமைப்பு இல்லைப்பா. இவர் எடுத்து போகிற வில்லு எப்போ வளையுங்க, சாதாரண வளைஞ்சு கழுத்து அது இல்லை. வளைத்து ரெடியாக வில் வளைத்தல் என்றால் வில்லு அந்த கோடிக்கு இந்த கோடி கட்டினா தான் அது கடைசி நேரம் தான் கட்டுவாங்க. அதனால் ஏதாவது வளைந்த தன்மையுடையதாகிய வில்லை கொண்டு அப்படிப்பட்ட வருகின்ற வேடுவன் அவனாய், ஆக வளைந்த வில்லினை கொண்டு செல்லுகின்ற வேடுவனாயிருக்கின்ற பெருமான் என்ன பண்ணாரா, எதுக்கு போனார் இவருன்னாக, நிலை அறிவான். அர்ஜுனனுடைய தவ நிலையை பற்றி அறிந்து கொள்வதற்காக, அவனுடைய தவம் எப்படி இருக்குது என்பதற்காக. நிலை அறிவான் திசை உற்றவர் காண செரு மலைவான். அங்கே இருக்கிற எல்லா திசையிலையும் இருக்கிறவர்கள் அடைவதற்காக இருந்து அங்கே போய் செரு மலைவான். அங்கே போய் அவங்கள்ட்ட சண்டைக்கான் போனார்.
சண்டை தான் போடுறார். சண்டை பயங்கர போடுறார். எப்படியோ சண்டை, வீண் சண்டை இழுக்கிறதுக்கு அவ்வளோ பெருமானை இழுத்துது. டேய் நீ யாரான்னு, நீ யாருன்னு சொல்லி என்னை கேட்குறியா, நீ யாரான்னு இவன் கேட்டான். என்னை பார்த்தா தெரியலடா நான் வேடுவன்றான். அப்போ அர்ஜுனன் சொல்கிறான், இவன் வேடுவனாக வந்திருக்கிறான், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவனுக்கு நம்ம பேரை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அர்ஜுனன் சொன்னாங்க, நீ அர்ஜுன் நாடான போட போகிறான்னு சொல்லிட்டு இவன் பக்குவமாக சொல்லி இவங்க குலத்தையே சொன்னான். சந்திரன், பூர்வன், மகன், ஆயு, நகுஷன், ஏஆய், சர்வன், ஜெயஜானன் வரிச்சா சொல்லினே வந்து பாண்டு புத்திரனுடைய மகன், பாண்டு புத்திரன் ஆயு அர்ஜுனன் நான் அப்படின்னா. டேய் டேய் டே உன்னைத்தாண்டா தேடி வந்துக்கிறேன்னாரு. நீ யாரோ வேறு ஒரு அர்ஜுனன் சொன்னாக்கா வேறு எத்தனையோ அர்ஜுனன் இருப்பான், பாண்டு புத்திரனியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீ என்னென்ன தப்பு பண்ணிக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா. நிவாத வாச கால கேயர் என்கின்ற அத்தனை பேரையும் கொலை பண்ண ஆள்றாணி, அவங்களாம் எங்கள் வேடு குலத்தை சேர்ந்தவர்கள் ஆண்டார் சாமி. எங்கே பிடிக்கிறார் பாருங்க. நிவாத கவசர் கால கேயர்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்ககிட்ட சண்டை போட்டுனா அதுக்கப்புறம் சொல்லிட்டு காண்டாவன தகனம் பண்ணுன்ட்டு நீயும் அந்த கண்ணபெருமானம் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சீங்களே, அந்த காண்டாவன தகனம் போன்ற போது எங்கள் குலத்தை சேர்ந்த எவ்வளவு வேடுவர் அங்கே இருந்தாங்க, அத்தனை பேரையும் கொண்டு தீர்த்தவனாச்சு, ஒரு உயிரோடு வெளியில் வரக்கூடாதுன்னா. ஏன்னா அதை மொத்தம் சாப்பிடணும். ரொம்ப அருமையாக இருக்காங்க. ஆனாலும் தப்பி தவறி தான் அந்த பாம்பு ஒன்று வந்துடுச்சு, அது கர்ணங்கிட்ட போய் சேர்ந்தது. ஆக அவ்வளவு அதான் சொல்கிறாரு. அதுக்கு 3 பாட்டை சொல்கிறாரு. நீ தான் இவ்வளோ வேலையை செஞ்சுருக்கிற, அதனால் உன்னை நான் விடுற போகிறதில்ல, ரொம்ப நாளாக தேடி இருந்தேன், என்னைய பாட்சி அப்படின்னு சொன்னான். இவன் பார்த்தான், டே வானா வேடுவா, நீ இதெல்லாம் பண்ணாத, என் கையில் பானம் இருக்கிறது, ஏற்கனவே இந்த பானத்தை போட்டேன், இந்த பானத்தை நானும் போட்டேன் நீயும் போட்டேன், நான் தலையில் போட்டேன் நீ பின்னால் போட்ட, அதன் அபராங்கம் பிளக்க எய்தான்வர் வில்லிபுத்திரர். பின்னால் இவர் பானம் போட்டார், ஆனால் வளைஞ்ச வில்லு ரெடியாக எடுத்து போட்டவன் டே இல்லை விட்டாக பூந்து அர்ஜுனை சாப்பிட்டு இருப்பான். அந்த மூக்கத்தான் நாபனா அவன் ஒரு அசுரன் போட்டு அந்த போட்ட உடனே 2 பேரும் ரொம்ப போன. அப்போ தான் பேச போய் சொன்னான், இது பார் பன்றி மேலே போட்ட பானம் ஒன்னோட போச்சுன்னு நினைக்காத, நான் அம்புரா தூணியோடு தான் இருக்கிறேங்க. ஏனென்றால் அம்புரா துணி ஏன்டா வச்சுருக்காங்க சொல்லலாம். அர்ஜுனன் தவன் செஞ்சானே இப்படிலாம் தானே அம்புரா துணி தேவையானன்னா, அவன் ஒரு இளவரசு நிலையில் இருக்கிறான். தன்னுடைய அண்ணன் அதாவது பட்டத்துக்கு உரியவனுக்கு பின்னால் போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அரசராக இருப்பவர்கள், இளவரசராக இருப்பவர்கள் அந்த பானம் அம்புரா துணியை வைத்து கொண்டு இருப்பது ஒரு வழக்கம் என்ற காரணத்தையும் நமக்கு வில்லிபுத்திரர் சொல்லுகிறார். நம்ம அதுக்கு மேலே போனால் இது பாரமாக போடும். அப்படிப்பட்டவனுடைய தன்மையை அறிந்து கொள்வதற்காக திசை உற்று அவர் காண செருமலைவான். பெருமானிடத்திலே உலகமெல்லாம் தெரிஞ்சுக்கிறபடியாக சண்டை போட்டான். ரகசியமாக போடல, ஓப்பன் வார் தான் அங்கே நடக்குது. சார் நிலையானவன் அவன் என்ன பண்ணானா, நிலை அவனை அசைய பொருது. அவன் என்ன பண்ணாரான், அவன் நிலை அவனைன்னு சொல்கிறான் பாருங்க. இந்த நிலை அவனைன்ற சொல்லுக்கு இவர் சொல்கிறாரு, ஒரு காலிலே நிலையாக நின்றானான். எங்கேருந்து போய் வில்லிபுகாரத்தில் பார்த்த மாதிரி எழுதுறாரு ஒரு உரையாசிரியர். ஒரு காலிலே நிலையாக நின்று அர்ஜுனன் தவிசான். ஒரு காலில் நிற்க முடியுமா? ஆனால் அவன் நிற்கிறான். ஏனென்றால் பெருமானுடைய எண்ணம் நிறையில் வந்துகிட்டு பொழுது அந்த உடலில் இருக்கிற அவயவங்கள்லாம் சொன்னபடி கேட்கும். அதான் சொல்வார் வில்லிபுத்திரரில், ஒரு தாளின் மிசை நின்று, ஒரே காலில் நிற்கிறானா, இன்னொரு கால் என்ன ஆச்சுன்னா, நின்ற தாளின் ஊருவின் மேல் ஒரு தாளை ஊன்றி. ஒரு காலில் நிற்கிறான், இந்த நிற்கிற காலினுடைய ஊரு என்றால் தொடையின் மேலே இன்னொரு காலை எடுத்து ஊன்றினானா. முடியுமா? நிற்கிறான், தவம் செய்கிறான். 11 வருஷம் தவம் செய்தான். அர்ஜுனன் தவம் செய்த ஆண்டுகள் 11. அப்போ ஒரு தாளின் விசை நின்ற தாளின் ஊறி ஒரு தாளை ஊன்றி என்ன செஞ்சான், ஒன்றும் கருதாமல் மனமடக்கி, மனசை அடக்கிட்டான். ஏன்? வியாச பகவான் அவருக்கு, அதாவது வியாச பெருமான் அவருக்கு மந்திர உபதேசம் செஞ்சு அனுப்புகிறார். பார்த்தனே சென்று பாசு பதக்கனை வாங்கினல்லால் ஆர்த்தபைன் கடலாய் உந்தன் அரும்பகை முடித்தல் என்றான்னு சொல்லிட்டு நேராக கொண்டு போய் கொடுக்க அந்த அந்த மந்திர சொல்லு, வியாசர் மந்திர சொல்லு நினைச்சா உடனே அவனுக்கு நிஷ்டை கைகூடி விட்டு கைகூடனே நிற்கிறான். ஒன்றும் கருதாமல் மனமடக்கி, கை 2 கை என்ன ஆச்சு,
விசும்பில் ஓடும் கதிரவனை. மேலே ஓரல சூரியன், அந்த கதிரவன் இந்த பக்கத்து இந்த பக்கம் போகுது இல்லையா, தினம் இந்த பக்கம் அந்த பக்கம் போகுது, பூமி தான் சுத்திங்குது, அது போகுது. இருந்தாலும் இந்த கதிரவனை கவர்வான் போல் கரங்கள் நீட்டி. சரி, சூரியனை பார்த்துந்தானா, இந்த கண்ணை தந்துந்தானா மூடிந்தானான்னு ஒரு கேள்வி. இரு தாரை கண்களிலே இருந்து தாரை தாரையாக பெருமான் மீது அன்பு செலுத்தி, இரு தாரை நெடும் தடங்கண், நீண்ட கண். அர்ஜுனன் அங்க அழகு உடையவன், நீண்ட கண்ணு, அகன்ற கண்ணை உடையவன். இரு தாரை தாரையாக நீர் ஊற்றுகிறது. கண் இமையாது. சூரியனை பார்த்துங்கிறான், கண் இமைக்கவே இல்லையா. இஸ் இட் பாசிபிள்னாக்கா மனம் அடக்கிட்டான் இல்லையா. மனசை அடக்கிட்ட போது புலன்கள் அடங்கி விட்டதல்லவா, புலன்களில் ஒன்று அல்லவா இந்த கண்ணு. சொன்னபடி கேளு, நான் பெருமானோடு என்னுடைய சிந்தையை செலுத்தி விட்டேன், நீங்கள்லாம் நான் என்ன சொல்லணும் எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கணும், கம்முன்னு இருன்ற மாதிரி இருக்கணும். அந்த புலன்கள்லாம் புலன் அடக்குதல் என்பது தான். அந்த அடக்கிட்டு அதாவது சொல்கிறேன், புலனைந்தும் பொறி கலங்குது நெறி மயங்க, அது இறுதி பேர் எழுதுறது. புலனை அடக்குதல் என்பது தான் நமக்கு தேவை. சொல்ல பேச்சு புலனை எல்லாம் அடக்குகிறார், அடக்கி பெருமான் இவர் அப்படிப்பட்டவனுடைய தவத்தினுடைய நிலை, அவன் தரநிலையை அசைய, தவநிலையிலே இருந்து மாறுபட்டு போன அசைய, தவநிலையிலே இருந்து அவன் விடுபடும்படியாக சண்டை போட்டான். இது போச்சா. அவன் கேட்குறான், டேய் நீ சிவசிவான்னு மந்திரம் சொல்லிக்கினே இருந்திடா, வரும்போதே கேட்டுதடா, சிவசிவான்னு சொல்லிக்கின்னு ஒரு வேஷம் போட்டுன்னு சடைமுடி வச்சுங்கிற, உனக்கு தகுமாடா, நீ ஒரு பன்றி மேலே ஆசைப்பட்டு போட்டுக்கிறீடா பானத்தை. தவமுயர்வார் தாங்கள் கொண்ட நெறியன்றி பிரிதொருவர் நினைப்பார் ஆற்றோன்னு இந்த மாதிரி செஞ்சுக்கிறான். இப்படியே அவன்கிட்ட அவனை சண்டை போட்டு அவனை அசைய செய்து அவன் நிலையிலேருந்து மீட்டி. ஆனால் அவனுக்கு என்ன கொடுத்தாரான், போரிலே அசையாவனம் அவனுக்கு. போரிலே சிறிது கூட எதிரிகளை கண்டு அசைதல் என்றால் அஞ்சுகின்றது, வீழ்ச்சி வருவது இல்லாமல் வெற்றி பெறுவதற்காக அசையாவனம் அவனுக்கு உயர் படைகள். யாருக்குடா இவ்வளவும் சொல்லினே வந்தார் வரிசா, இது விசயனை பற்றி தான் சொல்லுதுன்னு கடைசியில் சொல்றார். விசையற்கு அருள் செய்தான். இந்த அப்படியே பாரதத்தை உரிச்சு கொடுக்குறாங்க அவனுடைய நிலையை அறிவதற்காக. என்ற நிலையினா அவன் தவம் செய்த நிலை, அந்த தவம் செய்த நிலை ஒரு காலிலே நின்ற நிலைன்னு ஒரு குறிப்பாக சொல்றார். அப்படிப்பட்ட நிலையிலே இருந்து அவனை மாறுபட செய்து சண்டை போட்டு 2 பேரும் மல்யுத்தம் போயிறாங்க, வில்போர் மற்போர் புரிகிறார். எதுங்க? இல்ல சார், இரு நான் சொல்றேன், இப்போ சொல்ல பாருங்க. விசையற்கு அருள் செய்தான். விசையற்கு இந்த ஊர்ல செய்தார் இல்ல, அருள் செய்தவனாக இருக்கின்ற எம்பெருமான் விரும்பி வீற்றிருக்கின்ற இடம் விரிநீர் வேலூரே. விசையற்கு அருள் செய்தவனாக இருக்கின்ற பெருமான் இருப்பது எல்லா தலமும் அப்படிதான் சொல்வார். பெருமானை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு போகுது. அதனால எல்லாத்தையும் விசையற்கு அருள் செய்தான். அந்த இடம்னு இருக்காது பார்த்தீங்களா, அந்த பெருமான் வீட்டில் இருக்கின்ற இடம். ஒரு இடத்துல போய் பார்க்குற போது இவர் எப்படிப்பட்டது, எந்தரோ மகானுபாவம்னா இவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் சொன்னா தான் அந்த நமக்கு ஒரு பெருமை கிடைக்கும். இவர் எப்படி தெரியுமா, இவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா, எப்படி தெரியுமா, வாரி வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்கிற மாதிரி, நம்ம சுந்தரர் சொன்ன மாதிரி கொடுக்காதவனை கூட கொஞ்சம் கொடுத்தான்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலையில் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் பெருமான் இடம் விரிநீர். இப்போ இதில் மகாபாரதத்தை பற்றி கொஞ்சம் அப்படியே சொல்லி விசையருக்கு இதில் முக்கியமாக நான் சிந்திச்ச நேரத்தெல்லாம் எனக்கு யோசனை, இந்த பாட்டை பார்த்துட்டு பிறகு இருக்கும்போது எப்படி அவன் எந்த நிலையிலே தவன் செஞ்சாரன்னு சொல்லியிருக்கிறாரு. அவனை அசையாதவனை அசைய வச்சாரு, ஆனால் அசையாவனம் கொடுத்தாரு. இந்த அசையாவனம்னு இருக்கு பார்த்தீங்களா, அசையாவனம் அவனுடைய தவநிலையிலே இருந்து நிலையை அசைய செய்தார். தவநிலையில இருந்து கொண்டாண்டா, போதுண்டா நீ 11 வருஷம் தவம் பண்ணிட்டேன், உன்னை அருள் பண்ணுறதுக்கு நேராக பெருமானே வந்துட்டார்ல, பெருமானுடைய திருவடி திசை கட்சி போய் விட்டு. அதில் கூட பாருங்க, தூக்கி அடிக்கிறாரு, வீர பேசுறாரு. அருள் மூலமாக தான் செய்வாருன்றது ஒரு நம்ம சித்தாந்தம் படிக்கிற போது தான் இது. பாரதம் எங்கள் அப்பா கூட உட்காந்து போய் எனக்கு தெரியாது, சித்தாந்தம் படிச்ச போது தான் தெரியுது. உமையம்மை ஒரு வேலை பண்ணுறாங்க அவங்க. ஐயோ, அது ஒரு பெரிய கதமாக சொல்லணுன்னாக்கா, நான் தவம் செய்கிறேன். அந்த அம்மா தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க, சுவாமி இந்த மாதிரி ஒரு பிள்ளையா நான் தவம் செய்கிறான்னு இந்த ஜனங்கள்லாம் நந்திகளாம் வந்து சொல்லிச்சிங்க, நான் பார்த்து என் மனசே கொட்டு போச்சு அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா அருமையாக பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறாராம் அவர் உமையம்மை கிட்ட. அந்த ஒரு பாட்டு பாருங்க, கேட்டி நீ செவ்வாய்
கிளி நிகர் மொழியாய் கிளியை போன்ற அழகிய வாயையும் அழகிய சொற்களையும் உடையவளாக இருக்கின்ற உமையம்மையே கேளு. இன்னா ஜோரா பக்கத்தில் சொல்றாரா, கேட்டி நீ செவ்வாய் கிளி நிகர் மொழியாய். இந்த கதையை நீ இப்ப சொன்னீங்க, எனக்கு அப்பவே தெரியும். கிரீடியை துணைவர்கள் உரணை, அது தவஞ்சவரன் யார் தெரியுமா? கிரீடி. அர்ஜுனுங்கிற பல பேர்கள், கிரீடி, பார்த்தன், அர்ஜுனன், சவ்யசாசின்னு பேர் வச்சா வரும். அந்த கிரீடியை துணைவர்கள் உடனே அண்ணன் தம்பியோட காட்டிலே ஒதுக்கி வருகிறான். அவன் அதோட சும்மா இல்லை. உங்களுக்கு தெரியுமா உலகதையா? இன்னும் சொல்றேன் கேளு. சொல்றாரு, வச்சா சொல்றாரு. காட்டிலே ஒதுக்கி வாழ்வோன் ஏவலால் அவன் ஒருத்தனை அமிச்சிக்கிறான். அவனை கொல்றதுக்காக மூக்கதானன் என்று ஒருவன் வந்திருக்கிறான். அவன் பன்றியாக வந்திருக்கிறான், கொலை செய்வதற்காக வந்திருக்கிறான். இவ்வளவும் சொல்லிட்டு, அப்படியா இதெல்லாம் எனக்கு தெரியாது போச்சே, யாம் இது முன்னாமே அறிவோம். இவ்வளவு தெரிஞ்சு அந்த பிள்ளைக்கு இன்னும் அருள் பண்ணாது இருக்கிறியே, உடனே கிளம்பணும்ட்டாங்களாம். அம்மா நினைச்சாதான் அருள் மூலமாகத்தான் கிடைக்கும். சித்தாந்தத்தில் அந்த முதல் சூத்திரத்திலையா, இரண்டாவது சூத்திரமா, அம்பாளை குறிக்கிறது பாரு. அம்மை அந்த அம்மையார் நினைச்சா அங்கேயே அங்கதான் ஆரம்பிச்சு போச்சு. அர்ஜுனும் நலகாலம் வந்து போச்சுன்னு அம்மா தான் சொல்றோம். அதுக்கப்புறம் வராருங்க வேடுவராய், நந்தி கிட்ட சொல்றாரு, நந்தி வேடுவராய் சென்று நாம் வேட்டை ஆடுதல் வேண்டும், நம்முடைய கணத்தோடு நீயும் அவ்வூரு கொள்ளுனாலாம். நந்தியம் பெருமான் அப்படியே ரெண்டு காலை வச்சுட்டு நின்றுக்குன்னு, நான் ரெண்டு காலில் கீழே வச்சு ரெண்டு காலை கையில் தூக்கி நடந்துன்னு வராராம். கணத்தோடு வராராம். கணங்கள்லாம் வருதான். ரொம்ப அற்போல சூழ்கின்ற கிராதலால் அவன் இவ்வளவும் போய் சண்டை போட்டாரான். பெருமான் தலையில் அடிக்கிற மாதிரி ஒரு தட்டினான். அப்படி சொல்றாரு பாருங்க. வில்லிபுத்தரார் சொன்ன சண்டைனா அங்கே ஒரு படுக்கத்தில் ஒப்பாரி கிடையாது. நதி அருள் சிதறான்னாரான். பெருமான் எப்படி வேஷம் போட்டான்னு ஒரு இடத்த ஒரு பாட்டு சொல்றாரு. நதியெல்லாம் அப்படியே சேர்த்து கட்டி எல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி அங்கே சண்டை போடுற போது ஏன்னா சிக்கல் ஆகி போட்டான்னு சொல்லிட்டு அவன் போய் தலையில் ஒரு வில்லால் உடஞ்ச வில்லால் வில்லு அடிச்சான். அடித்த உடனே நதி அதல் சிதறான. அப்புறம் சொல்றாரு, டே உங்ககிட்ட இந்த சண்டை போடக்கூடாது போறாரு. மேலே ஒரு தூக்கி அப்படியே வீசுறாரு அர்ஜுன். வீசின உடனே கீழே போய் மேலே அங்கேருந்து வரான். அப்படியே உருண்டுன்னு வரான். இந்த அம்மா அங்கேருந்து பார்த்துங்கிறா. இன்னொரு வேஷம் சொல்லுவார், இந்த முருகப்பெருமானும் கூட வராரா. விநாயகர் தான் முதல்ல கணநாதராக போறாராம் இந்த வேடுகளுக்கு. நம் கணத்தோடுன்னாரு. விநாயகர் முதல்ல பெரியவனடா, வாடா வேட்டையாருக்கு அப்பா வேஷம் போட்டுக்கிறான், ரொம்ப நல்லா போட்டுக்கிறான், அப்பா அம்மா வேஷம் போட்டு நமக்கு என்னான்னு சொல்லி விநாயகர் வரான். எல்லாம் வெள்ளிபுத்திரா அழகாக எழுதிட்டு, இந்த முருகர் இருக்கு பார்த்தியா அது சும்மா இருக்காது, அது பச்சை மிளகான்னு சொல்லிட்டு சீராரும் விளைகிரிக்கும் தேவதை வில்லிபுத்திரா சொல்றாரு பாருங்க. எங்கெல்லாம் மலை இருக்கின்றதோ அந்த மலைகளெல்லாம் வீற்றிருக்கின்ற பெருமான் முருகப்பெருமானதாக இருக்கும் என்று சீரேனல் விளைகிரிக்கும் தேவதையாம் குழவியையும், முருகனை குழவியை ஆக்கி கையில் ஏற்று இந்த அந்த வேடுவர்கள்லாம் கட்டின்னு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு முந்தானை போட்டு கட்டியிருப்பாங்க. பின்னால் குழந்தைகள் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கங்காரு முன்னே தான் வச்சுன்னு இருக்கோம். ஆனால் இவங்க வேடுவர்கள் பின்னால் அந்த சீராரும் சீரேனல் விளைகிரிக்காம் தேவதையும் செங்கை ஏந்தி பாரேனை உலகனைத்தும் பரிவு கொலை. அந்த காட்சி எப்படி இருக்குதான்னா, உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் கணவன் மனைவி எவ்வாறு இருக்க வேண்டும், கணவன் சென்றால் பின்னாலே எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதற்கு உலகத்திற்கு ஒரு பாடம் கற்பிட்டிருக்கின்ற மாதிரி இந்த அம்மையார் பதிப்பின் சென்றால் அங்கே போறாரு. அந்த ஆம்பளை போன உடனே என்ன நீ இடபத்தில் வாங்கிச்சு கொண்டு கூப்பிடுவீங்க, நேராக போய் அர்ஜுனுக்கு பாசபதத்தை கொடுத்துட்டு அவன் தவஞ்சனை பார்த்துட்டு வரலான்னு பார்த்தாக்கா இந்த வேஷம் போட்டு கூப்பிட்டு வர்றாரு. இந்த ஆம்பளை செய்யறது ஒன்றுமே புரியலன்னு பின்னாலேயே வந்தம்மா அங்கே போய் சண்டை போகிறத பார்த்துட்டு, ஐயோ இது அநியாயம் பண்ணுறாரு இவர் அந்த குழந்தை. இதெல்லாம் அப்படியே சொல்லினே கட்சியில் பொண்ணு தூக்கி அடிக்கிறார். மேலே போய் விழற போது அவன் விழுகிற போது ரெண்டு விஷயம் சொல்வார். அறிவியல் பூர்வமாக மற்போர் செய்பவர்கள் தொலைவிலே போடுகிற போது கீழே விழுகிற போது மூச்சை பந்தனம் பண்ணால் அவருடைய உடலிலே இருக்கின்ற உறுப்புகளிலே இருக்கின்ற பலூன் மாதிரி உப்பிடும் உடம்பு கீழே விட்டால் அடிபடாது அறிவியல். ஆனால் இங்கே அவர் விழுகின்ற போது உமையம்மனுடைய பார்வைப்படுகிறது. இந்த குழந்தைய தூக்கி ஒரு பெருமானாட்சி, அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா நினச்சாங்கன்னா அந்த கருணை விழி வழியே கமலை மேவிச்சு அது போயிருந்ததுன்னு என்ன சொல்கிறார். அப்படியே இவ்வளோ போகிற செஞ்சுக்கிறாரு, வேற எங்கேயும் போய் இவ்வளோ பாடுபட்டு செய்யலை. நமக்கு அதே போய் உதாரணம் சொல்ல வேணும்னாக்கா இயற்பகை வெல்லும், அது சிந்திக்கலாம். இந்த மாதிரி போனால் சில இடங்களில் பெருமாள் ஏடாகுடமாக எதுக்கோ பண்ணிட்டு இருப்பார்.
ஆகையினால இந்த மனசார இந்த செஞ்சார், இவ்வளோ செஞ்சுட்டு அவனுக்கு படைகளை கொடுத்தார். நான் படித்து பார்த்தேன், வெள்ளிப்புத்தரார் நல்லா பிள்ளைலாம் எப்படியோ நல்லா பிள்ளை கொஞ்சம் சில பாட்டு அதிகமாக எழுதிக்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், இல்லை வேற எங்கேயோ பேசுகிற போது சொல்லியிருக்கேன். அவனுக்கு அதில் வந்து குறைய வச்சிருக்கிறார். குறைய வச்சு தான் அவன் கேட்குறாரு, டே நீ எல்லாம் நீ பண்ணிட்டிய. இப்போ நம்ம கேள்வி கேட்கலாம், விற்போர் பண்ணார், மற்போர் பண்ணார், பெருமானுடைய கருணை கட்சி போச்சு, உமையம்மை கட்சி போச்சு, எல்லாம் இருந்தது, அவனுக்கு என்ன கிடைக்கணும்? திருவடி பேர் தானே கிடைக்கணும். அவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், பெருமானே அர்ஜுனுடைய வார்த்தை, ஏன்னா வில்லிபுத்திர சோட போகக்கூடாது இல்லையா. அவர் சொல்கிறாரு, சித்தாந்தமும் இருக்குது, ஆனாலும் ஒரு காரியத்திற்காக தவம் செய்பவர்கள் வேறு ஒரு கிடைக்கிறது என்ற காரணத்தினாலே சிறந்த பொருளாக கிடைத்தாலும் எண்ணி வந்து தவம் செய்தவருடைய பொருள் பயனைத்தான் பெற்று அடைய வேண்டும் என்கிற விதியினாலே எனக்கு பாசுபதாசத்தை கொடு, பகைவரை வெல்வதற்காக கொடு. அப்படி பாடுபட்டு வாங்கி போய் அந்த பாசுபதாசத்தை எங்கேயோ தொலைச்சான் இந்திரலோகத்தில் போய். அப்புறம் ரெடியூல் பண்ணுறதுக்கு தான் மறுபடியும் 13ஆம் நாள் இரவில் சண்டைக்கு வராங்க. அது போட்டோம். ஆகிற விசையற்கு அருள் செய்த பெருமான், இதுக்கு மேலே அந்த பாகத்துக்கு போகணாது. அசைய பொறுதலாம், அவனை தவம் அசை மாதிரி பொறுதாரான். அவனுக்கு போரிலே அசைதல் என்றால் தோல்வி அடையாத வண்ணமாக சிறிது கூட சஞ்சலம் ஏற்படாத வகையிலே போர் செய்த பெருமான் இருக்கின்ற இடம் அது. மானார உடையான் இரவுடையான் பகல் நட்டம் ஊனாதரும் உயிரான் உயர் விசையான் வீளை பொருள்கள் தானாகிய தலைவன் என நினைவார் அவர் இடமாம் மேல் நாடியவில் நோர்தழும் விழிநீர் வியலூரே. இந்த ஊருக்கு இன்னொரு வேலூருக்கு இந்த பாட்டு பாருங்க. போன இடத்துல பெருமான் இருக்கின்ற இடம் சொன்னார், இங்கே பெருமானைத்தான் நீயேதான் எல்லாம் என்று நினைத்து மகிழ்ச்சி அடைவர்களாக இருக்கின்ற அடியார் பெருமக்கள் வாழ்கின்ற இடம் என்று சொல்கிறார்கள். தானாகிய தலைவன் என பெருமான் ஒருவன் தான் எல்லா பொருள்களும், உலகத்திலே விளைகின்ற பொருள்கள் முதலிருந்து வரேன். மான் ஆர் அரவு உடையான், மான் என்பது மான் தோலை குறிக்கிறது. இரவு உடையான், மான் ஆர் அரவு உடையான் என்றால் ரெண்டு பொருள். மான் தோலை உடையவன், ஆர்க்கின்ற தன்மை உடையதாக இருக்கின்ற அரவு என்கின்ற பாம்பினை உடையவன். இரவு உடையான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அவருக்கு பெருமான். இந்த இரத்தல் என்பது நம்ம ஏற்கனவே சொன்னோம், ரெண்டாவது பாட்டிலையும் மூவாட் பாட்டிலையும். அவர் என்ன பண்ணார், தார்காவனத்திலே இருடிகள் தோறு வீடு மனைகள் இது இறந்தார் இருந்தார், இரத்தல் தொழிலை உடையவன். இங்கே அடுத்தது நம்முடைய நிலை, இந்த இரத்தல் தொழிலுடையான் என்பதுக்கு ரெண்டு இடம் வருது பாருங்க. இரத்தல் தொழிலுடையான் என்பது நடுநிலை தீபகமாக பகல் நட்டம் உடையான் வரைக்கும் வரணும் பாருங்க. மானார் உடையான், மான் என்றால் மான் தோல் உடையவன், மான் தோலை உடையவன், அரவு உடையவன், இரவு உடையவன், பகல் நட்டம் உடையவன். அவன் பெருமான் என்ன பண்றான், இரவு உடையான் பகல் நட்டம். இரவு உடையான் வந்து பகலே இரவு உடையவன். யோசனை பண்ணி பாருங்க. இருடிகளுடைய வீட்டில் போய் எடுக்கிற போது அவர் என்ன பண்ணார், இரவில் போய் உணவு எடுக்கவில்லை, பகலிலே உணவு எடுத்தவன். நட்டம் என்றால் நடனம் ஆடுவதிலே வல்லவனாக இருக்கிறான். அவர் தொழிலே அதான். அவர் அந்த நடனம் ஆடவில்லை என்றால் ஐந்தொழிலும் நடைபெறாது என்கிற நட்டம் உடையான். ஊனார்தரும் உயிரான், ஊன் ஆர் தரும் 10 நிமிஷம் முடிச்சார் சார், 10 நிமிஷம். ஊன் ஆர் தரும் உயிரான் என்றால் இங்கே ஊன் ஆர்தரும் உடையான் என்பதற்கு உடம்பினுள் எங்கும் வியாபகமாக இருக்கிறது. ஊன் என்பது நம்முடைய உடம்பு, உடம்புல உயிர் இருக்குது இல்லையா, உயிர் எந்த இடத்துல இருக்குதுன்னு இது பெரிய ரொம்ப நேரமாக பேசுவார் இவர் நம்ம பாலராவன் ஐயா. உடம்புல உயிர் எங்கே இருக்குதுன்னா சில நேரத்தில் அவர் சொல்லுவார், உடம்புல சில நேரத்தில் உயிர் வந்து வெளியில் கூட வந்து நிற்குமா, இந்த உடம்பு விட்டு வெளியில் வந்து கூட நின்று ஏற்குமா அப்படின்னு ஒரு குறிப்பை அவர் சொல்லிடுறார். அது நிறைய உதாரணங்கள் அவர் சொல்லுவார். ஆக உடம்பிலே எல்லா இடங்களிலும் நின்று இயக்குகின்ற உயிராக இருப்பவன், அந்த உயிருக்குள் உயிராக இருக்கிற பெருமான் தான் ஊன் ஆர் தரும் உயிரான் உயர் விசையான் விளை பொருள்கள். பெருமானுடைய திருவருளாலே உயர்வு இசையான். அவனுக்கு வந்து பெரும்பாலும் உயர்வு என்கின்ற பெருமை, அவர் பெருமை யாரும் எண்ணாதவனாகும். பெருமை எண்ணாதவன் உயர்வு இசையான்
பசுபோதம் உடையவர்கள் உயர்வாக எண்ணுகின்ற உயிர்களிடத்து பொருள்கள் எல்லாமா இருக்கின்ற இறைவன். இந்த பசுபோதம் உடையவர்கள் தான் உயர்வை நினைப்பாங்களாம். பசுபோதம் இருக்கிறவே நம்ம நினைப்போம். ஆனால் பதிபோதனம் வந்துச்சுனாக்கா உயர்வு தாழ்வே நமக்குள்ள கிடையாது என்கின்ற ஒரு தன்மை தான் அந்த உயர்வுடையான் இருந்திருக்கு. உயிரிடத்தில் எல்லா பொருளுமாக இருக்கின்ற இறைவன் மேல் நாடிய விண்ணோர் தொழும் என்பது. மேல் நாடியர்னாக்கா அந்த விண்ணோர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் சொல்லுவாங்க. தவம் பண்ணாங்க, ஏதோ நல்ல பேருது, புண்ணியத்தின் பயனாக விண்ணுலகம் அனுப்பிச்சுட்றாங்க. அந்த புண்ணியத்தை அனுபவினாக்கா நம்ம புண்ணியம் பண்ணதுனால இந்த விண்ணுலகம் வந்தோமே, இன்னும் இதுக்கு மேலே எழுதுறது இல்லையா? இந்திரலோகம் போனாங்க, அப்புறம் சந்திரலோகம், தபாலோகம், சனாலோகம் போய் அப்புறம் தான் கைலாயம் இருக்குது, வைகுந்தம் போய் அதுக்கப்புறம் மேலே என்ன இருக்குது, சிவலோகம் இருக்குதுல்ல, அங்கே போனால் நினைக்கிறது இல்லையா? இன்னும் மேலும் 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 இந்த ஆனந்தத்தை இன்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த மேல் நாடி என்பதற்கு தேவர்கள் விண்ணோர்கள் தாம் செய்த புண்ணிய பயனை நுகர்வதிலேயே கருத்தாக இருப்பவர்கள். அது என்ன போச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாங்கள் நுகர முடியவில்லையே, எங்கள் இடத்த புடிங்கி போட்டானேன்னு சொல்லிட்டு அசுரட்ட சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு இருப்பவர்கள் மயங்கி நிற்பவர் ஆதலின் மேல் நாடற்குரிய சிறப்பு என்றும் இல்லாதவர் என்று குறிப்பிடத்தக்கது. அவர்கள் மேல் நாடிய விண்ணோர் தொழும் விரிநீர் என்றால் மேல் நாடுதல் தன்மை இல்லாமல் தங்களுடைய சுக உலக உயிர்களுடைய உடல் இன்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட விண்ணோர்கள் பெருமானுக்கு இது வேணும் அது வேணும் தான் தொழுவாங்களாம். விண்ணோர்கள் தொழுகின்ற போது சொல்வோமே, நமக்கு பாட்டில் இருக்குத, பிரம்மன் திருமால் எல்லாம் தொழுகிறது எதற்காக என்றால் தாம் வாழ்வதற்காகவே பெருமானை தொழுகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி. அடுத்தது இரவு என்றால் இரத்தல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்னொன்று சொல்லலாம், இரவு என்பது சங்கார காலத்திலே உலகம் முழுவதும் இருண்டு எல்லா பொருள்களும் ஒடுங்குகிற காலத்திலே பெருமான் நடனம் ஆடுகிறார் என்று சொல்கிறார்கள் இல்லையா, அந்த இரவிலேயும் உயிர்ப்போடு இருந்து கொண்டு இருக்கிறான் என்ற ஒரு பொருள் இருக்கலான்றது. இது முதல்ல சொன்னது இரத்தல் என்பது தொழில் இருக்குது. சங்காரமாலிய இரவிலே இருப்பது நம்முடைய திருமுறைக்கு விளக்கம் சொன்னவர் சொல்லியிருக்கிறாரு. திருமுறைனா தட் இஸ் பெரிய புராணத்துடைய ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரு. அதன் ஊனார் தரும் உயிர் என்றால் புனருத்பவம் என்பதை குறிக்கிறது. அடுத்தது மீளப்படைத்தல் தான் புனருத்பவம் என்கின்ற தொழிலாக உடையவன் என்று சொல்கிறார்கள். விளைபொருளாக இருப்பவன் என்பது விளைபொருள் என்றால் தோன்றிய பொருள் எது, உயிர்களுடைய உயிர் பெறுவதற்காக தோற்றம் செய்ததாக இருக்கின்ற புவன போகம்னு பேர். புவனங்கள் போகங்கள் எல்லாம் பெருமான் உயிர்களுக்காக படைத்திருப்பது என்கின்ற ஒரு செய்தி ரொம்ப நுணுக்கமாக தான் போயிருக்கிறாரு. பொறுவார் எனக்கு எதிரார் என்ன பொறுப்பை எடுத்தான் தன் கருமால் வரை கரம் தோள் ஊரம் கதிநீள் மூடி நேரித்து சிரமாயின கதற செறிகடல் சேர்த்திருவடியின் விரலால் ஆடர்வித்தானிடம் விரிநீர் வியலூரே. இது ராவண கதை சொல்லிட்டாங்கன்னு சுலபமாக சொல்லிடுறோம். இதில் ஒரு நுணுக்கம் சொல்லியிருக்கா பாருங்க. பொறுவார் எனக்கு எதிர் யார் என பொறுப்பை எடுத்தா. எனக்கு எதிரே எதிர்னா சொல்கிறான், அவன் மாலுமி சொல்கிறான், போவாதையா சிவபெருமான் இருக்கிற கையில் இது இங்கே போவானான்னு சொன்ன கூட கேட்கல. எனக்கு எதிரி வீரன் எதிரில்லாரும் நான் தவம் வாங்கிடுவேன், தவ வலி உடையவனான்னு சொல்லிட்டு பொறுவார் எனக்கு எதிர் யார் என பொறுப்பை எடுத்தான். எடுத்துவிடுனாங்க. கருமால் வரை கரம் தோல் உரம் என்றால் இந்த கைலாயமலை எடுக்க முயன்ற இராவனுடைய கருமால் வரைன்னு இருக்குது. கருமாலை என்றால் வலிய பெரிய மலை, கருமால் வரை. கரு என்பதற்கு வலிமை உடையதுன்னு ஒரு பொருள் இருக்கு. கரு மால் வரை என்றால் வலிமையான மலை, பெரிய மலையை எடுத்தவன். முடி நெறித்து, அவனுடைய முடியை என்றால் முடியை நெறித்து தானாங்க. முடியெலாம் நெறியல, கிரீடத்தை செலுத்திட்டாலுமே முடியை நெறித்த மாதிரி தான் இல்லையா? தலையில் இருக்கிற கிரீடத்தை தான் காலால் துவைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த கிரீடம் என்பது முடியை நெறித்தது என்று சொல்லுவார். கிரீடத்தை நெறித்தது. சிரமாயின கதற, அவன் சிரம் என்பது சிரங்களிலே கதறுவதற்கு ரெண்டு இருக்குது. கண்ணு கொஞ்சம் கண்ணீர் விட்டு கதறும், வாய் என்ன பண்ணோம், வாய் விட்டு கதறும். கதற சிரமாவின கதற அடர்த்தான் என்பது அடர்வித்தான் பேர். அடர்த்தான் என்றால் அவர் அடர்ல, அடர்வித்தான் அடரும்பதி செய்தான். அப்படிப்பட்டவன் என்றது அவனுடைய ஆணவம் குறைந்தது. இப்போ அவனை ஒன்றும் காலி பண்ணிடல, அவங்ககிட்ட எதை போக்குச்சாரு, அவனுடைய ஆணவம் போச்சு. உடனே உணர்ந்தான். உணர்ந்த பிறகு வேண்டினான். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்,
நயம் தோன்ற அவரிடத்திலே அடர்வித்தான். அப்படிப்பட்ட பெருமான் அவரை அடர்க்கவில்லை, அவனிடத்திலே இருந்த ஆணவத்தை அடர்வித்தான். இந்த அடர்வித்தான் என்கின்ற போது ராவணனை அடர்விக்கவில்லை, ராவணனை அழியச் செய்யவில்லை, ராவணனிடத்திலே இருக்கின்ற ஆணவமாகிய தன்மையை அடைவித்தான். அதற்கு விரல் என்றால் பெருமானுடைய திருவடியை பயன்படுத்தினார். எல்லாம் நம்ம கிட்டத்துக்கு அடைவது கூட திருவடி இருந்ததுனாக நம்மளுக்கு ஆணவம் இல்லாமல் போய்விடும் என்பார். அடுத்தது வளம்பட்டலர் மலர் மேல் ஆயன் மாலும் ஒரு வகையால் அளம்பட்டு அறி ஒன்னா வகை அழலாகிய அண்ணல் உளம்பட்டு எழில் தழல் தூண் அதன் நடுவே ஒரு உருவம் விளம்பட்டருள் செய்தான் இடம் விரிநீர் வியலூரே. எங்க திருவண்ணாமலை வருகிறது. வளம்பட்டு அலர் மலர், திருமாலினுடைய உந்தியிலே இருந்து அலர்ந்ததாக இருக்கின்ற அந்த மலர் ஒன்றாதனால அது வளமான தாமரை மலராம். வளம்பட்டு அலர் மலர் மேலயன். இந்த அயனுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, திருமாலுடைய உந்தியிலிருந்து தோன்றிய தாமரை அல்லவா, அதனால வளம்பட்டு அலர் மலர் என்பது உந்தியிலிருந்து தோன்றிய தாமரைனால் வளம்பட்டு அலர் மலர் என்றார். அதனால வளமான தாமரை. அளம்பட்டு என்றால் இந்த வளம்பட்டு அயனும் மாலும் ஒரு வகையால் அளம்பட்டு, இந்த அளம்படுதல் என்பதற்கு வருந்தினார்கள். வருதி தான் தேடினாங்க, ரெண்டு பேரும் தேடினாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, அவங்க அளம்பட்டு தேடி உளம்பட்டு அவருடைய உள்ளம் எல்லாம் உடைஞ்சு போச்சான். படுதல் என்றால் உடைதல் கெடுதல் என்ற பொருள். இது உளம்பட்டு உடைய பட என்பது மட்டும் என்ற திரிந்து நின்றது எதுகை நோக்கி. விளம்பட்டு என்றால் அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ரெண்டு பேரும் ஒன்றும் செய்யாத போன பிறகு அப்போ பெருமான் என்ன பண்ணா, வெளிப்பட்டாராம். விளம்பட்டுன்னு ஒரு பாருங்க. விளம்படுதல் என்றால் வெளிப்பட்டு அருள் செய்தார். நல்லா தெரியும், பெருமான் தழல் பிழம்பாக வந்து அதுக்கப்புறம் அந்த தழல் பிழம்பின் உள்ளேயே நடுவிலேயே தன்னுடைய உருவக் காட்சியை அவர்கள் கொடுத்தான் என்பதற்காக விளம்பட்டு என்னது. விளம் என்றால் அகந்தை. இன்னொரு பொருள் சொல்றாரு, விளம் என்றால் அவருடைய அகந்தை அழியும்படியாக அவருக்கு காட்சி கொடுத்தார். பெருமான் திருவடி காட்சி கிடைத்தாலுமே உருவக் காட்சி கிடைத்தாலுமே அகந்தை அழிவு என்பது நம்முடைய சித்தாந்தத்தினுடைய தன்மை. பாரதத்தில் போனால் 2 நிமிஷம் ஓடி போச்சு. ஆன்ம சுத்தி சிவ தரிசனம். ஆமா, படினி இல்லை, ஆன்ம சுத்தி. ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி. அதுக்கப்புறம் வந்து திருவடி பேர் கட்ச உடனே முத்தி அடைஞ்சு போகுது இல்லையா, ஆன்ம லாபம். தடுக்கால் ஊடல் மறைப்பார் அவர் தவர் சீவர மூடி மிடக்கே ஊரை செய்வாரோடு பேனார் நமர் பெரியோர் கடற்சேர்தரு விடமுண்டு அமுது அமரர்க்கு அருள் செய்த விடை சேர்தரு கொடியானிடம் விழிநீர் வியலூரே. இங்கே தடுக்கு என்பது ஓலைப்பாய், சாதாரண விஷயம் தான் நமக்கு யூஸ்ஃபுல் இருக்குது. சீவரம் என்பது மர உரி, போன பதியத்தில் கூட சொல்லியிருக்கிறோம், மர உரியை விளைவது. பிடக்கு என்பது 2 பொருள் சொல்கிறாரு. பிடக்கு என்பது அவருடைய நூலுக்கு, அந்த சமணனுடைய நூலுக்கு பிடகம் என்ற பெயர். சமணனுடைய தத்துவங்கள் உடையதாக இருக்கின்ற சமண தத்துவங்கள் இருக்கின்ற நூலுக்கு பிடகம் என்று சொல்லுகிறார்கள். அந்த பிடக்கு இருக்கிற நூலினுடைய தத்துவங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். அவரை பற்றி சற்று கூட சிந்திக்காதவர்களாக இருக்கின்ற, அவரை பற்றி பெரியவர்களெல்லாம் விஷயத்தை தெரிந்தவர்கள், பெருமானை பற்றி அறிந்தவர்கள் எல்லாம் அவர்கள் உரைய அந்த பிடக்கு என்ற நூலினுடைய உரைகளை எல்லாம் சிறப்பாக பேண மாட்டார்கள் என்று சொல்கிறாரு. கடல் என்பது இங்கே பார்க்கடல். அது என்ன சொன்னார், நமர் பெரியோர் கடல் சேர்தரு விடம் உண்டு. பார்க்கடலை தான் களைகிறாங்க, வாசுகியை நானாக வைத்து கடைகிறார்கள். கடைகின்ற கடலிலே இருந்து வந்ததாக இருக்கின்ற கடல் சேர்தரு விடம், திருப்பார்கடலிலே இருந்து வந்ததாக இருக்கின்ற விடத்தை தான் உண்டு அமரருக்கு அருள் செய்தான். அமரர்கள் அமுதத்தை உண்ணும்படியாக அருள் செய்ததாக இருக்கின்ற விடை சேர்தரு கொடியான். இந்த பாட்டில் முதல் அறிவுறுவதே படத்தில் விடை ஊர்துவன் என்று தான் ஆரம்பிச்சிருப்பார். அப்படிப்பட்ட இடம் விரிநீர் வியலூர் என்று இருக்கிறார். இந்த பிடக்கு என்பதற்கு 2 பொருள் சொல்கிறாரு. பிடக்கு என்பதற்கு ஒன்று, பிடகம் என்கின்ற நூலினுடைய தத்துவங்கள், அவருடைய தத்துவ நூல். சித்தாந்தத்தில் போனோம் அப்படி சொல்லலாம். ஆனால் சாதாரண பொருள் கொண்டுனாக்கா பிடக்கு என்பது பொய்மொழி. எடக்கு மடக்கா பேசுகிறோம் இல்லையா, அதில் பிடக்கு என்பது பொய்மொழி. நம்முடைய நிகழ்வில் இருக்கிற செய்தி அது.
விளங்கும் பிறை சடை மேலூடை விகிர்தன் வியலூரை. பிறையை சடைவிலேயே உடுப்பனாக இருக்கின்ற பெருமான் வீட்டிருக்கின்ற விரும்பி வீட்டிருக்கின்ற இடமாக இருக்கின்ற திருவியலூரை தளம் கொண்டதோர் புகழி தகு தமிழ்ஞான சம்பந்தன். இந்த தளம் என்பது இடம் என்பது, அதாவது எந்த ஊரை இடமாக கொண்டவனா, புகலியை இடமாக கொண்ட. தளம் கொள்ளுதல் என்றால் இடமாக கொள்ளுதல். புகலியை இடமாக கொண்டவனாக இருக்கின்ற தகும் தமிழ் என்றால் தகுந்த தமிழை உலகத்துக்கு உணர்த்தியவனாக இருக்கின்ற தமிழ் ஞான சம்பந்தன். துளங்கில் தமிழ் என்றால் துளங்குல் இல் தமிழ, துளங்கு இல் தமிழ் பிச்சாக, துளங்குதல் இல்லாத நடுக்கமில்லாத தமிழாம். அந்த பதிகத்தை படிக்கிறவங்க, அந்த தமிழை படிக்கிறவங்களுக்கே நடுக்கம் இருக்கு, அப்படிப்பட்ட தமிழ். அதனால் துளங்கில் என்பது இங்கே விளங்கும் புகழ் அதனோடு. அவருக்கு துளங்கு இல்லாத தமிழுக்குன்னா நடுக்கமில்லாத தமிழை பரவி, அந்த தமிழை பரவ வேண்டும். ஆக திருமுறையை வச்சுன்னு வழிபாடு செய்கிறவங்களுக்கு நன்மை வரும். அதனால தான் திருமுறையை பூஜா ரூமில் வச்சுட்டு இருக்கிறோம். பரவி தொழும் அடியார்கள். ஆக திருமுறையை பரவி பாராட்டி தொழுகின்ற அடியார்கள். இந்த ஒரு புதிய கருத்தாக சொல்கிறார். திருமுறையை தெய்வமாக கருதி எவர் ஒருவர் தொழுகின்றார்களோ அவர்கள் சிறந்த அடியார்கள். சும்மா தொழுதுனே இருந்தாங்க, அப்புறம் படிக்கிறதுக்கு புத்தி வந்துடும். நாங்கள் சும்மா பூஜை ரூமில் வாங்கி பண்ணுற திருமணி வைக்கின்னு எங்கள் கூட 30 பேர் 40 பேர் வாங்கினாங்க. இப்போ அவங்களாம் திருவாடுதுறை ஆதீனத்தில் திருமுறை நெறிச்செல்வர் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ பூஜை ரூமில் எத்தனை வச்ச உடனே அது தொலை வச்சுட்டா இல்லையா? அதான் துளங்கில் தமிழ் பரவி தொழும் அடியார் அவர் என்றும் விளங்கும் புகழதனோடு. சாதாரண உலகத்திலே தோன்றுகிற புகழெல்லாம் அழியக்கூடியது, என்றும் அழியாத புகழினை அடைவார்கள் என்பது பெருமானுடைய வார்த்தையாக இருக்கிறது. விளங்கும் புகழ் அதனோடு உயர் விண்ணும் உடையோரே. விண்ணும் என்கின்ற பெருமாளுடைய உயர் விண்ணுனர். விண்ணு என்பது இங்கே இருக்கிற எந்திரலோகம் இல்லை, உயர் விண் என்று சொல்கிற போது பெருமானுடைய கையிலே சென்று பெருமானுடைய சாலோக சாமீப சாரூப சாயுச்சம் என்கிற நிலையிலே ஏதாவது ஒரு இடத்துல செய்வாங்க, அந்த உலகத்துக்கு போயிடுவாங்கன்ற அந்தந்த புண்ணியத்தினுடைய பயனாக அடைவார்கள் என்பது ஒன்று. சாலோகம் போனால் கூட மறுபடியும் வந்துட்டு திருப்பி சாபீபம் போவான், சாயுச்சம் போவான். ஆனால் அங்கே போனவன் கீழே வந்து மோசமாக போக மாட்டான். ஏன்னா அவர் அங்கே வந்து பவர் வாங்கிட்டார். அதே போல் தான் சுந்தரர் வந்தார், திருப்பி அங்கே பக்கமாக கூட்டு போயிட்டார். அதனால் அந்த இறைவனுடைய திருவடி ஆக ஞானசம்பந்தனுடைய தமிழுக்கு அவ்வளோ மரியாதை இருக்கிறது என்கின்ற செய்தி சொல்லி நிறைவு செய்கிறார்கள். ஒரு 10 நிமிஷம் அதிகமாக போச்சு. நம்ம அந்த பக்கம் போன